வீட்டிற்கு தேவையான அனைத்து பூஜை பொருட்களும் வாங்கும் ஒரே இடம் டிவைன் சேவா. தொடர்புக்கு 9841023450. உடனே கால் பண்ணுங்க. உங்க பூஜை அறைய அழகுபடுத்துங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஜனவரி 23ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கும் ப. விஜயலட்சுமி, செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட துணைத் தலைவர், பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஜனவரி 23ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கும் திரு அஸ்வத்தாமன், மாநில செயலாளர், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு நம்மளுடைய அரங்கத்திற்கு ஸ்ரீராம சரணாரவிந்த தாஸ் அவர்கள், இஸ்கானை சேர்ந்தவர் வந்திருக்காரு. அவர் மற்ற ஊடகங்கள்ல நிறைய ஊடகங்கள் நீ பார்த்திருப்பீங்க, நம்மளுடைய ஊடகத்துல முதல் முறையாக உரையாற்ற போறாரு. அவரை நம்மளுடைய அரங்கத்திற்கு வரவேற்போம். வணக்கம் சார். ஹரே கிருஷ்ணா. வணக்கம். முதல்ல எங்களுடைய வணக்கங்கள், நன்றிகள். என்னன்னா, இஸ்கான் ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை செய்துகிட்டு இருக்கு உலகம் முழுக்க. அனைவருக்கும் எங்களுடைய சிறந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறோம். அது எல்லாத்துக்கும் வணக்கங்கள் எங்களுடைய ஸ்தாபக ஆச்சாரியர் ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கே சேரும். அது ஒரு விஷயம் நீ சொன்னதுனால சொல்றேன். உலகத்துல 169 நாடுகள் இஸ்கான் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் ராதாகிருஷ்ணர் கோயில்களை நிறுவி பகவத்கீதையினுடைய உபதேசங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கும். ஆனா யாருக்குமே இது யார் வித்திட்டார், யார் வித்திட்டது யார் அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? பிரபுபாதா எனக்கு தெரியும், நான் படிச்சதுனால. ஆனா மற்றவர்களுக்கு தெரியாது. அது அவருடைய தன்னலமற்ற அந்த சேவை தன்னை நிலைப்படுத்தாமல் பகவானுடைய கோட்பாடுகள், பகவானுடைய பகவத்கீதை முன்னே வரணும்னு சொல்லி தன்னை ஒரு ஆளாகவே காட்டிக்கல. பிரபுபாதர் நாங்க சொல்லித்தான் நிறைய பேருக்கு பிரபுபாதரை பத்தி தெரியும். அதனால அவருடைய அந்த வயதான காலத்துல மேற்கத்திய நாடுகளுக்கு போய் அங்கேயும் நம்ம சனாதன தர்மத்தை பற்றிய கோட்பாடுகளை மக்களுக்கு சொல்லி வாழ்க்கையை மாற்றி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக இயக்கங்களாக 170 நாடுகள் இயங்கிக் கொண்டிருக்கு. அதனால அவருடைய திருப்பாதங்களுக்கு வந்தனங்களை தெரிவிப்போம். நீங்க எப்போ இஸ்கான் உள்ள வந்தீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி சார். இஸ்கான் மேல நிறைய குற்றச்சாட்டுகள், அதை ஃபர்ஸ்ட் பதில் அளிச்சிருவோம். ஏன்னா எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் அந்த சின்ன ஒரு கரும்புள்ளி தான் மக்களுக்கு கண்டு தெரியுது. இல்லைன்னா செயற்கையாக உருவாக்கப்பட்ட, திரிக்கப்பட்ட நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. முதல்ல இந்த சனாதன தர்ம ஃபோல்டுக்குள்ளேயே இருக்க வர்றவங்க பரஸ்பரம் அடிச்சுப்பாங்கல்ல, ஃப்ரெண்ட்லி ஃபைட் மாதிரி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, we are not an evangelical religion. நம்ம மதமாற்றுவது நம்மளுடைய நோக்கமே கிடையாது, வரலாறு நமக்கு அப்படி சொல்லிக் கொடுக்கவில்லை. அப்படி இருக்கும்போது ISKCON is doing evangelism and which is not attribute of சனாதன தர்மா. அது சனாதன தர்மத்துக்கு அழகே கிடையாது என்கிறாங்க. அதுக்கு உங்களுடைய ஒரு ரிப்ளை இருந்தாலும் நல்லா இருக்கும் சார். இது கேள்வி சின்னதாக இருந்தாலும் நான் கொஞ்சம் விவரிப்பாக பேச ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, குறிப்பாகவே நம்மளுடைய பாரம்பரியம் 2 விதம் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாரம்பரியமான சம்பிரதாயங்கள் ஒன்று, இன்னொன்று நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவலிசம். நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவலிசம்னா இன்னைக்கு நிகழ்காலத்தில் இன்னைக்கு ஏற்றுக்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லி அதில் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவலிசம் இருக்கு. 2 பேருமே ஒரு விதமான விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பாரம்பரியமான சம்பிரதாயங்கள் என்ன செய்கின்றார்கள் அப்படின்னா, நம்மளுடைய வேத நூட்கள், நம்மளுடைய ரிச்சுவலிஸ்டிக் மெத்தட் ஆஃப் வொர்ஷிப், கோயில்களை நிறுவி அல்லது கோயில்களில் எந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் செய்யணும், அதில் எந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் மக்களுக்கு நம்மளுடைய பாரம்பரியமான பல கோடி வருஷங்களுக்கு என்ன பண்ணோமோ அதே மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் தலைமுறையாக வரக்கூடிய பக்தர்கள் அவங்க சேவைகளாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் பாரம்பரியமான சம்பிரதாயம். இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவலிசம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆன்மீகம் கடைக்கோடி மக்களுக்கும் எப்படி எளிதாக கொண்டு போய் சேர்க்க முடியும்ன்ற போர்வையில் சில விஷயங்கள் ரிச்சுவலிஸ்டிக் இல்லாமல், டெம்பிள் வொர்ஷிப் இல்லாமல், அல்லது நம்மளுடைய வேத நூட்கள் இல்லாமல் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்ன? இது ஒரு இவாஞ்சலிக்கல் செக்டா. முதல்ல சனாதன தர்மம் ஒரு இவாஞ்சலிக்கல் பேஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முதல்ல கம்பேரிசனே தப்புன்னு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஆப்ரஹாமிக் ரிலிஜனுடைய இவாஞ்சலிக்கல் மைண்ட் செட்டை நமக்கு பொருந்துமான்னு பார்க்குறீங்க. இஸ்கான் இஸ் நாட் டூயிங் அன் இவாஞ்சலிக்கல் ஒர்க். இஸ்கான் என்ன பண்றோம், இவங்க 2 பேரும் பண்ண முடியாத விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். அதாவது இந்த சம்பிரதாயங்கள் இந்த மாடர்ன் ஸ்பிரிச்சுவாலிட்டி ரெண்டையுமே. என்ன அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். என்ன அதுதான் இன்னைக்கு நிறைய ரொம்ப முக்கியமான விஷயம். நல்ல கேள்வி கேட்டீங்க. இஸ்கான் என்ன பண்றோம், நம்மளுடைய சம்பிரதாயங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றோம். என்ன? வேத நூட்களை படிப்பது, புரிந்து கொள்வது, மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது. ஒவ்வொரு வருடமும் 120 மொழிகள்ல, அதுவும் மொழிகள்லாம் இந்தியன் மொழிகள் மட்டும் இல்லை, எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய மொழிகள்ல பகவத்கீதை அச்சடிக்கப்பட்டது. போன வருஷம் 2025 மட்டும் 4 கோடி இடங்கள்ல, வீடுகளுக்கு பகவத்கீதை கொண்டு போய் சேர்த்திருக்கோம். 4 கோடி. சரிங்களா? தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க. இரண்டாவது என்ன, அப்ப வேத நூட்களுடைய விஷயங்களை, பகவத்கீதையினுடைய கோட்பாடுகளை, பாரம்பரியமான விஷயங்களை, குரு பரம்பரையில் வரக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் பாரம்பரியங்கள் செய்யக்கூடிய விஷயம். அதையும் இஸ்கான் செய்து கொண்டிருக்கு. என்ன பண்றோம்,
நம்மளுடைய பகவத்கீதை உண்மை உருவில்ன்ற புஸ்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 32வது பக்கத்தில் குரு பரம்பரைனா என்னன்றது விவரிப்பு இருக்கு. ஒவ்வொரு சம்பிரதாயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்மீகம்னு வந்துட்டீங்கன்னா குரு பரம்பரை இல்லாமல் பண்ணினோம் அப்படின்னா அது வந்து ஸ்ரமகி ஏவ கேவலம்னு பாகவதம் சொல்கின்றது. அப்போ வெறும் சிரமம் தான். நம்ம என்ன பண்றோம், குரு பரம்பரையில் பகவான் கிருஷ்ணரிலிருந்து நேரடி சீடர்களாக வந்த குரு பரம்பரையில் வரக்கூடிய ஆச்சாரியர்களிடமிருந்து கற்றுக்கொள்வது தான் ஆன்மீகம். அதை செய்து கொண்டிருக்கு. அதற்கு ஒரு இனிஷியேஷன் செரிமனினா என்ன, தீட்சையை வாங்கிக் கொள்வது, நான் எனது வாழ்க்கையில் நெறிமுறையாக வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்வேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்வது, இது எல்லாமே என்ன நடக்குது, இஸ்கானுடைய பாரம்பரியத்தில் நடந்து கொண்டிருக்கு. இந்த வழியில் என்ன நடக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு பாரம்பரியமான சம்பிரதாயங்கள் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்காங்க. அவங்களால போய் கடைக்கோடி தொண்டருக்கும் கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு போய் இந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க முடியலை. அப்போ இந்த நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவலிசம் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து வாட்டர் டவுன் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்பிரிச்சுவலிசம்னா இதுதான், உங்கள் மனசுக்குள் நினைப்பதை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்களும் கடவுள் தான், நம்ம பண்ணதுதான் சரி, மெடிடேஷன் பண்ணுங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள் ஒவ்வொரு போர்வையிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவலிஸ்டிக் தாட் ப்ராசஸை வந்து எடுத்து கொண்டு போய் சேர்க்காம எப்படி கடைக்கோடி மக்களுக்கும் பகவத்கீதையை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி செய்து கொண்டிருக்கின்றோம். இப்போ இது இவாஞ்சலிக்கல்னு ஆகாது. இன்னைக்கு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்வோமே, நம்மளுடைய பாரம்பரியத்தில் எப்படி இருந்தது, உங்களுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன். நம்மளுடைய 4000 திவ்ய பிரபந்தம், தேவாரம், திருவாசகம், இது எல்லாம் வந்து பாடப்பட்டது, சொல்லிக் கொடுக்கப்பட்டது. நீங்க போய் பாரம்பரியத்தை பார்த்தாலுமே இது வந்து இவர்கள் தான் கற்றுக்கொள்ள வேண்டும், இவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது, யாராவது வந்து தெரிந்தால் இது கற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லக்கூடிய சம்பிரதாயமே கிடையாது. எல்லாரும் திருவாசகம் படித்தார்கள், எல்லாரும் இது 4000 திருப்பந்தம் படித்தார்கள், எல்லாரும் படித்தாங்க. கரெக்டுங்களா? அப்போ என்னாச்சு, எந்த ஒரு மனிதருக்கும் இது இல்லை, கடவுளை அடைவதற்கு எந்த தடைக்கல்லும் இல்லை என்ற சம்பிரதாயங்கள் தான் இருந்து கொண்டிருந்தது. அப்போ என்ன பண்றோம், இன்னைக்கு பகவத்கீதையினுடைய கோட்பாடுகளையும் ஏன் இந்தியர்கள் மட்டும் படிக்கணும், ஏன் தமிழன் மட்டும் படிக்கணும், எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்ப்போமே, எல்லாரும் நம்மளுடைய பாரம்பரியமான பொக்கிஷத்தை எடுத்து பார்க்கட்டுமே. இப்போ தமிழ்நாட்டில் வந்து நம்ம சொல்லும்போது, அதாவது அபிரஹாமிய மதங்கள் இங்கே வந்து மதப்பிரச்சாரம் செய்கிறார்கள், கட்டாய மதமாற்றம் செய்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை வைக்கும்போது ஆப்வியஸா எதிர்த்தரப்புலேருந்து ஒரு வாதம் டப்புன்னு வந்து விழுறது என்னன்னா, ஏன் அவங்க இஸ்கான் மட்டும் வெளிநாட்டில் போய் பகவத்கீதை கொடுக்கறது இல்லையா, வெளிநாட்டில் போய் கிறிஸ்தவ நாடுகளில் இஸ்கானை சேர்ந்தவர்கள் அந்த நாட்டு மக்களே மதம் மாற்றி எல்லாருமே ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்காங்க, அப்போ மட்டும் உங்களுக்கு நல்லா இருக்கு, இப்போ மட்டும் உங்களுக்கு கசக்குதா என்று கேட்கும்போது உங்களுக்கு ஏதாவது பதில் கொடுத்தாங்க? 1972 சிட்னி மாநகரில் ஒரு ஏரோப்ளேன் வந்து இறங்குது. அது நான் மாதம் மறந்துட்டேன். அதில் யார் வரா, எங்களுடைய ஸ்தாபக ஆச்சாரியர் ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் வந்து இறங்குறார். ஏர்போர்ட்டில் வந்து இறங்கின உடனே அங்கே வந்து நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்ட கேள்வி இதுதான். நீங்கள் கேட்ட கேள்வி அன்னைக்கு 1972 கேட்டாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னா, யூ ஹவ் கம் ஹியர் டு திஸ் கண்ட்ரி டு சேஞ்ச் தீஸ் பீப்புள் இன்டு ஹிந்து ரிலிஜன். நீங்கள் கேட்ட கேள்வி தான், அதே கேள்வி. ஸ்ரீல பிரபுபாதர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, I am not come here to change anybody into any religion. பகவத்கீதை ஒருத்தன் படிக்கிறான்றனால அவன் வந்து ஹிந்துன்னு சொல்லிட முடியாது. நேற்று கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நம்மளுடைய நீதிபதி ஒருத்தர் வந்து ஒரு அருமையான ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தார். என்ன தீர்ப்பு அது? திருப்பரங்குன்றத்தில் தீபத்தோட தீபம் ஏற்றலாம், அது ஒன்று. இரண்டாவது, பகவத்கீதைன்றது ஒரு நாட் ரிலீஜியஸ் புக், இட்ஸ் அ தார்மிக் புக் அப்படின்னு அதே நீதிபதி கொடுத்த தீர்ப்பும் வந்திருந்தது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. என்ன அப்படின்னா, அவர் வந்து கொடுத்த தீர்ப்பு என்ன அப்படின்னா, ஒரு எஃப்சிஆர்ஏ கேட்ட ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து எஃப்சிஆர்ஏ மறுக்கப்படுது. அந்த எஃப்சிஆர்ஏ மறுக்கப்படும் போது எதுக்காக மறுக்கப்படுதுன்னா, இவங்க பகவத்கீதை சொல்லி கொடுக்குறாங்க, அதனால ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன் சொல்லி மறுக்கப்படுது. அதற்கு அந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்பு என்ன அப்படின்னா, பகவத்கீதைன்றது ஒரு தார்மீகமான புத்தகமே தவிர ஒரு மதம் சார்ந்த நூல் அல்ல. ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல கொடுக்கப்பட்ட விஷயங்களை மேற்கோள் காட்டி அவர் அந்த தீர்ப்பை கொடுக்கின்றார். அவர் ஸ்ரீல பிரபுபாதர் இதை 1972 சொல்லிட்டார். என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் வந்து உங்களை மதம் மாற்றவோ இந்து மதா மாறவோ அல்ல இந்து மதம் தான் உயர்ந்தது மற்ற மதங்கள்லாம் தாழ்ந்ததுன்ற விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வரலை. நான் என்ன சொல்லிக் கொடுக்க வரோம், நீ இந்த உடல் இல்லை, நீ ஒரு ஆத்மா. இந்த உடல் அழியக்கூடியது, ஆத்மா அழியாதது. உடலை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை நிரந்தரமற்ற வாழ்க்கை. இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும். உடல் இல்லை ஆத்மான்றது வெறும் இந்துக்கு மட்டும்தான் பொருந்துமா, ஒரு கிறிஸ்தவனுக்கு பொருந்தாதா, அல்லது வந்து ஒரு சொமாலியா நாட்டுக்காரனுக்கு பொருந்தாதா, அல்லது அமெரிக்க நாட்டுக்காரனுக்கு பொருந்தாதா? எல்லாருக்கும் பொருந்தும். பகவத்கீதையுடைய முதல் கோட்பாடே அதுதான். 2வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் வந்து பேசக்கூடிய முதல் வார்த்தையே நீ உடல் இல்லை ஆத்மா அர்ஜுனான்றார். அதை கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்தால் எப்படி இந்து மதமா மாறும்? இந்து மதம்ன்றது என்ன இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய விஷயங்கள்ல பூஜை புரஸ்காரங்கள் இருக்கு, வழிபாடுகள் இருக்கு. நாம என்ன பண்றோம், முதல்ல எல்லாரையும் போய் இந்துவாக மாறு, இந்து மதம் தான் சிறந்த மதம், மற்ற மதங்கள் எல்லாம் தவிர்க்க வேண்டும்ன்ற விஷயங்களே சொல்றது இல்லை. அப்ப ஸ்ரீல பிரபுபாதர் கொடுத்த பதில் என்ன அப்படின்னா, மெனி ஆஃப் யுவர் கண்ட்ரி மென் ஐ ஹவ் மேட் தம் டு பி அ 10% கிறிஸ்டியன். ரெண்டு வித்தியாசம் புரியுதுங்களா? முதல்ல நீ கிறிஸ்தவனாகவே வாழவில்லை, முதல்ல நீ வந்து உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய உன்னுடைய மதத்தையே கடைபிடிக்கவில்லை. இன்னைக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், இன்னைக்கு கடைக்கோடி தொண்டனை போய் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம், கிராமங்களிலும் பெரிய பெரிய நகரங்களிலும் பார்க்கிறோம். அவன் முதல்ல இந்துவாவே வாழவில்லை. இந்து மதத்தினுடைய முதல் கோட்பாடே தார்மீகமாக வாழ்வது.
அடுத்த உயிரினங்களை வந்து துன்பப்படுத்தக்கூடாது, கர்மா வினைப்படி நடந்து கொள்ள வேண்டும்ன்ற ஒரு மனோபாவத்தை வளர்த்துக் கொள்வது, அடுத்தவர்களுக்கு எந்த தீங்கும் விளைவிக்க கூடாதுன்னு வாழக்கூடிய வாழ்க்கை, அதையே நம்ம முதல்ல வாழலையே. அதை கொண்டு போய் சேர்க்கும் போது எப்படி நான் இந்துவாக மட்டும்தான் இருக்கேன் எப்படி அர்த்தமாகும்? முதல்ல ஒரு மனிதனாக மாற வேண்டும். அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, தர்மம் ஹீன பசுபிர் சமானாம்னு தெய்வ கூட்டு சொல்றார் பிரபுபாதர். என்ன தர்மம் ஹீன பசுபிர் சமானாம், தர்மம் இல்லாத வாழ்க்கை பசுவினுடைய வாழ்க்கைக்கு சமம். பசுனா நம்ம பசு இல்லை, சமஸ்கிருதத்துல பசுனா மிருகம்னு அர்த்தம். ஒரு மிருக வாழ்க்கைக்கு சமமானது. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன் எப்படி போடலாம்? அனிமலிஸ்டிக் லைஃப் பிளஸ் தர்மா இஸ் ஈக்குவல் டு ஹியூமன் லைஃப். A plus B இஸ் ஈக்குவல் டு C. இப்போ அதை என்ன சொல்லுவோம்? C minus B இஸ் ஈக்குவல் டு A. அப்போ என்ன அர்த்தம்? ஹியூமன் லைஃப் மைனஸ் தார்மிக் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு அனிமலிஸ்டிக் லைஃப். இதுக்கு எந்த மதமும் தேவையில்லை. இதைத்தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அங்கே போய் என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்கான் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணுறோம்? முதல்ல பகவத்கீதையை கொண்டு போய் சேர்க்கிறோம் எல்லா இடத்துலையும். பகவத்கீதையில் எங்கேயாவது கிருஷ்ணன் இந்துவாக மாறணும்னு சொல்கிறாரா? சொல்லலை. ஹிந்து மதம் தான் உயர்ந்ததுன்னு சொல்கிறாரா? சொல்லலை. கரெக்டுங்களா? அவர் என்ன சொல்றார்? நீ ஆத்மா இல்லை, நீ உடல் இல்லை, ஆத்மான்றதை தெரிந்து கொள், உடல் அழியக்கூடியது அப்படின்ற விஷயத்தை தான் மறுபடியும் சொல்லிக்கொண்டே வரார். அதை கொண்டு போய் சேர்க்கிறோம். மக்கள் என்ன பண்றாங்க? ஆமாம், எனது வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கு, என்னுடைய வாழ்க்கையை மாத்திக்க ஆசைப்படுறேன்ட்டு என்ன பண்றாங்க? அடுத்து கோயில்களுக்கு வராங்க. அவ கோயில்களுக்கு வரும்போது என்ன ஆகுது? கோயில்கள்ன்றது பாரம்பரியமான இடங்கள். அங்க வந்து பூஜைகள் நடக்கணும், புனஸ்காரங்கள் நடக்கணும், எல்லா விதமான தெய்வ வழிபாடுகளும் நடந்துதான் தீரணும். அங்கு நடக்கும்போது அது பார்ப்பதற்கு இந்து மதத்தை ஒற்றி இருப்பதை போல தோன்றுகின்றது. ஏன்னா இதுதான் வந்து ஒரு விஷயம் உங்கள்ட்ட கேட்கிறேன், நல்ல விஷயம். நான் வந்து இது ஒரு யார் சொன்னான்றதையும் சொல்றேன், கடைசியில் சொல்றேன். என்ன அப்படின்னா, ஒரு ஊருக்கு போறோம். ஒரு ஊருக்கு போகும்போது ஐயா ராமசாமி எந்த வீட்டில் வாழ்றாருன்னு கேட்கிறோம். என்ன கேட்பாங்க? எந்த ராமசாமி? கரெக்டாக கேட்பான். கரெக்டுங்களா? இப்போ அந்த ஊர்ல ஒரே ஒரு ராமசாமி தான் இருக்காருன்னு வச்சுப்போமே. அப்ப என்ன சொல்லுவாங்க? அந்த வீடு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது என்ன? ஒரே ஒரு ராமசாமி தான். சொல்ற பாயிண்ட் புரியுதுங்களா? இருந்தது ஒரே ஒரு ராமசாமி தான். என்ன? அனைவரும் சனாதன தர்மத்தை கடைபிடிக்கும் நபர்களாகவே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அன்னைக்கு போய் நீ இந்து மதம்னு ஒரு பெயர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு என்ன பண்றோம்? எந்த ராமசாமின்னு கேட்டான்னு சொல்லுவான், கே ராமசாமி அல்ல பி ராமசாமி அல்ல எல் ராமசாமி இனிஷியல் கொடுக்குறோம், அல்ல தந்தையார் பேர் சொல்றோம், அல்லது தெருவினுடைய வாழக்கூடிய ராமசாமி பேரை சொல்றோம். கரெக்டுங்களா? அப்ப என்னாச்சு? மறுபடியும் என்னாச்சு? வேறு நாடுகள்ல இருந்து இங்க படையெடுத்து வரும்போது அவர்கள் தங்களுடைய கோட்பாடுகளை கொண்டு வந்து சேர்க்கும் போது நம்மளுடைய மதத்திற்கு, நம்மளுடைய கோட்பாடுகளுக்கு ஒரு மதத்தினுடைய பெயரை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அதுதான் இந்து மதம். சொல்லக்கூடிய விஷயம் புரியுதா? எல்லாமே சனாதன தர்மம் தான் கடைபிடித்துக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு நமக்கு ராமசாமிக்கு ஒரு பேர் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது. அந்த ராமசாமிக்கு கொடுக்கப்பட்ட பேர் தான் இந்துவே தவிர நாம சனாதன வாழக்கூடிய சனாதன தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய வாசிகள் தான் நம்ம எல்லாருமே. அதுல சனாதன தர்மத்தினுடைய மிகச்சிறந்த கோட்பாடு என்ன? உடல் இல்லை, ஆத்மா. இதை கொண்டு போய் சேர்ப்பதனால யாரையும் ஹிந்துவாக மாத்திரம் கிறிஸ்டியன்ல இருந்து ரிலீஜியஸ் கன்வர்ஷனே நடக்கல. அவன் என்ன சொன்னார்? அவர் ஐ எம் மேக்கிங் ஹிம் டு லிவ் லைக் எ பெஸ்ட் கிறிஸ்டியன். அவர் அப்போ அவர் கேட்கறாங்க, அடுத்த அந்த ரிப்போர்ட்டர் கேட்கிறார் 1972 கிவ் மீ an எக்ஸாம்பிள்ன்றார். அவர் என்ன சொல்றார்? கிவ் மீ an எக்ஸாம்பிள். அப்போ அவர் சொன்னார் என்ன அப்படின்னா, உங்களுடைய முதல் கோட்பாடு என்ன? thou shall not kill. முதல் கோட்பாடு thou shall not kill. என்ன அர்த்தம்? யாரையும் கொலை செய்யக்கூடாது, எதையும் கொலை செய்யக்கூடாது. அதான் ஹிம்சா பரமதர்மம். அதான் ஹிம்சா பரமதர்மம். அப்ப அதுதான் என்ன பண்றோம்? நாங்க எல்லாரையும் கொண்டு போய் சேர்க்கிறோம். பிற உயிர்வாளிகளை கொல்லாதீர்கள், பிற உயிர்வாளிகளை உங்களுடைய இன்பத்திற்காக கொல்லாதீர்கள், பிற உயிர்வாளிகளுக்கு துன்பம் கொடுக்காதீர்கள், பிற நபர்களுக்கும் துன்பம் கொடுக்காதீர்கள், தர்மத்தினுடைய வாழ்க்கையில் வாழுங்கள், தர்மம் தான் உயர்ந்த தர்மம், தர்மம் தான் உயர்ந்த தர்மம். இதையும் சொல்லிக் கொடுத்து என்ன பண்றாங்க அவங்க? இந்த மக்களை மனிதனாக மாற்றுகின்றோம்னு முடிக்கிறார். என்ன சொல்றார் கடைசியா அவர்? we are here to change Australian citizen to live a humanistic lifestyle. ரொம்ப முக்கியமான வார்த்தை, அடிச்சுக்கணும். I am helping Australian citizen to live a humanistic lifestyle. எப்படி சொல்றார் அவர்? உங்களுடைய நாட்டு பிரஜைகளை மனிதனாக உயர்த்துவதற்கான முன்னேற்றத்துக்காக நான் வந்திருக்கேன்றார் அவர். அப்ப இஸ்கான் அதான் செய்து கொண்டிருக்கு. நீங்க என்ன பண்ணுது? சொமாலியால இருக்கு, புர்கினோ ஃபாசோன்னு ஒரு கண்ட்ரி இருக்கு, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அங்க இஸ்கான் இருக்கு. அந்த இப்ராஹிம் டரோரே அவர் அந்த புர்கினோ ஃபாசோ. அப்புறம் வந்து ஈரான்ல இருக்கு, எந்த நாட்டுல போனாலும் இருக்கு. இன்னைக்கு அதுதான் நான் வந்து போன வருடம் வந்து யுனைடெட் நேஷன்ஸ்ல பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்ப சொன்னேன் 210 நாடுகள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள். அதுல 189 நாடுகள்ல யுஎன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃபீஸ் இருக்கு. 160 நாடுகள்ல இஸ்கானினுடைய சென்டர் இயங்கி கொண்டிருக்கு. எதுக்காக இயங்குது? அது இந்து மதத்துக்காக இயங்கல, நம்முடைய சனாதன தர்மத்துக்காக இயங்கி கொண்டிருக்கு. என்ன சனாதன தர்மம்? பகவத்கீதையினுடைய கோட்பாடுகள். பகவத்கீதையினுடைய கோட்பாடு என்ன? நான் உடல் இல்லை, ஆத்மா. இதற்காக இயங்கி கொண்டிருக்கு. இப்போ இது ஒரு விஷயம். நான் இன்னொரு விஷயத்தை முடிச்சிடறேன். அப்போ என்ன அர்த்தம்? இஸ்கான்ன்றது ஒரு ரிலீஜியஸ் கன்வர்ஷன் ஆர்கனைசேஷனே கிடையாது. பகவத்கீதையினுடைய கோட்பாடுகளை எந்த விதமான வித்தவுட் காஸ்ட், வித்தவுட் க்ரீட், வித்தவுட் ரிலீஜியன், வித்தவுட் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும்ன்றதான்
பிரபுபாதுடைய குறிக்கோள் நாங்களும் அவருடைய சேவர்களாக செய்து கொண்டிருக்கின்றோம். எப்படி இயங்குது இஸ்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வாட் இஸ் த மாடஸ் ஆபரண்டி? இப்போ ஒரு வெளிநாட்டுக்கு நீங்க போய் பார்த்திருப்பீங்க. இப்போ அங்க இப்போ இந்தியாவில் இயங்குற மாதிரி அங்க இயங்க முடியாது. இந்தியாவில் ஆல்ரெடி மெஜாரிட்டியான ஹிந்து மக்கள் இருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு அயோட்டா ஆஃப் ஒரு அறிமுகம் இருக்கும் பகவத்கீதை பத்தியோ இல்லை மற்ற சனாதன தர்மத்தினுடைய நூல்கள் பத்தியோ இல்லை என்னன்னாலும் தெரியும். மற்ற நாடுகளில் தெரியவே தெரியாது. எப்படி அந்த மாடஸ் ஆபரண்டி? நான் எப்படின்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி சின்ன உதாரணம் நீங்க சொன்னதுனால ஒரு அற்புதமான உதாரணம் சொல்றேன். ஆப்பிரிக்கா நாட்டில் எனக்கு ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சது. கிருஷ்ணர்ன்ற புஸ்தகங்கள் இருக்கு. நீங்க எத்தனை நாடுகளுக்கு போயிருக்கீங்க அதை சொல்லுங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 75 நாடுகள் போயிருப்பேன். இஸ்கான்ல சன்னியாசி ஆன பிறகு இஸ்கான்ல வந்ததுக்கு அப்புறம் ஒரு 4-5 நாடுகள் போயிருப்பேன். நான் முன்னாடி வேலையை பார்த்ததுனால அந்த விஸ்கா நிறைய போயிருக்கேன். நான் பேங்க்ல மேனேஜரா இருந்தாலும் போயிருக்கேன். ஆப்பிரிக்கா நாட்டில் நம்மளுடைய பகவத்கீதையினுடைய புஸ்தகத்தை எடுத்து கொண்டு போய் சேர்க்கும்போது நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். நீ கேட்டதுனால ரொம்ப அற்புதமான சம்பவம். என்னன்னா, கிருஷ்ணான்னு ஒரு புஸ்தகம் வச்சிருக்கோம். முழுமுதற் கடவுள் கிருஷ்ணான்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. என்ன அப்படின்னா, கிருஷ்ணனோட லீலைகள் பாகவத புராணம் இருக்கு இல்லையா, அதுல 10வது ஸ்கந்தம்ன்றது கிருஷ்ணனோட லீலைகளை பற்றிய வர்ணனை மட்டும்தான். இன்னைக்கு பாகவத சப்தகா நடத்தக்கூடிய மக்கள் அதை மட்டும் தான் பண்ணுவாங்க. அந்த 10வது ஸ்கந்தத்தினுடைய முழு 90 சாப்டர்ஸை ஒரு புக்கா வெளியிட்டிருக்கார் பிரபுபாத். அந்த புக்கை கொண்டு போய் ஒருத்தர் சேர்க்க போனோம். நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு ஊர்ல ஆப்பிரிக்காவில் மறந்துட்டேன். எந்த ஊர், கென்யாவா சவுத் ஆப்பிரிக்கான்னு மறந்துட்டேன். ஒரு நபர் என்கிட்ட கேட்ட கேள்வி, புஸ்தகத்தை காட்டுறேன், இந்த புஸ்தகம் எடுத்துக்கலாமேன்னு சொல்றேன் ஆங்கிலத்தில். நான் சொல்றேன் எதுக்காக இந்த புஸ்தகம் எதுக்கு மாதிரி உங்களோட வாழ்க்கையை மாற்றுன்ற விஷயங்களை சொல்றேன். அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி, அதுல என்ன இருக்கு, அட்டைப்படத்துல என்ன இருக்கு, கிருஷ்ணரும் ராதாராணியும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி, வாட் இஸ் தி நேம் ஆஃப் திஸ் ஹீரோ ஆஃப் திஸ் நாவல்? கேட்ட கேள்வி என்ன, இந்த நாவல் புஸ்தகத்தினுடைய ஹீரோவுடைய யார், அந்த ஹீரோ யாரு, அவர் பேர் சொல்லுங்கன்னார். அவர் நினைச்சிட்டார் இது ஒரு நாவல் புஸ்தகம், அந்த நாவல் புஸ்தகத்துல ஒரு ஹீரோயின் 2 பேர் இருக்காங்க, அந்த ஹீரோயினுடைய பேர் என்ன, ஹீரோயினுடைய பேர் என்ன, இதுதான் அவர் கேட்ட கேள்வி. இன்னைக்கு இந்தியாவில் எங்க போனாலும் சரி, அந்தமான் போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, கிருஷ்ணர்னா எல்லாருக்கும் தெரியும், ராமர்னா எல்லாருக்கும் தெரியும், சிவன் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? அது மாற்று மதத்தினருக்கும் தெரியும். இன்னைக்கு ஆப்பிரிக்கா நாட்டில் கிருஷ்ணர்னா யாரும் தெரியாது, ராமர்னா யாரும் தெரியாது, நம்மளுடைய பகவத்கீதை என்னன்னு தெரியாது. அங்கேயும் போய் மக்களுக்கு கொண்டு போய் இந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்த்து அவர்களுக்கும் மக்களை சனாதன தர்மங்கள் வாழக்கூடிய மக்களாக மாற்றக்கூடிய விஷயம் எதுனா நடக்குதுன்னா பகவத்கீதையினுடைய பவர்லாம் நடக்குது. அதான் எப்படி, அதான் கேட்குறேன், ஆப்ரேஷன்ஸ் தான் எப்படி நடக்கும் அப்படின்னா, என்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல என்ன பண்ணுவோம், ஜென்ரலி நான் சொல்றது எப்படி பிரபுபாதர் ஆரம்பிச்சாருன்னு சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். என்ன பண்ணார் அவர், முதல்ல அவர் இந்தியாவில தான் லீக் ஆஃப் நேஷன்ஸ்னு ஒன்று ஆரம்பிக்கிறார், லீக் ஆஃப் டிவோட்டீஸ்னு ஆரம்பிக்கிறார். லீக் ஆஃப் டிவோட்டீஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு பக்தர்களுடைய ஒரு சங்கம் ஆரம்பிப்போம் அப்படின்னு ஒரு சொசைட்டியை ரெஜிஸ்டர் பண்றாரு. அப்பயே பகவத்கீதை பற்றிய விஷயங்களை சொல்றாரு, ஜான்சியில் ஆரம்பிக்கிறார், எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுக்குறாரு. கேட்கறதுக்கு யாரும் வரதில்லை. எல்லாம் எனக்கு தெரியும் சார், உங்களுக்கு தெரியாதா, எனக்கு தெரியும் பகவத்கீதை தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவில் போய் பகவத்கீதை கொடுக்கறது ரொம்ப கடினம், மேற்கே நாட்டில் கொடுக்கறது ரொம்ப ஈஸி. என்ன காரணம்னா, யாரை போய் பார்த்தாலும் சொல்லுவாங்க, சார் பகவத்கீதை எனக்கே சொல்லி கொடுக்குறீங்களா, எனக்கு தெரியாத பகவத்கீதை உங்களுக்கு தெரியுமான்னு. ஆனால் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. பகவத்கீதையை பற்றி நீங்க சொல்றேன் 99%, 99.9% மக்களுக்கு, ஏன் தினமுமே ஆன்மீகமாக வாழக்கூடிய அவர்களுக்கே பகவத்கீதையை பற்றி தெரியாது. அதை விட்டுரும். அங்க என்ன பண்றாரு அவர், இதை பிற என்ன பண்றாரு, இங்க சொல்லி பிரயோஜனம் இல்லை, நம்ம மக்கள் கேட்டுக்க போறது இல்லை. நம்ம மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடு என்ன அப்படின்னா, இந்த வெள்ளத்தோல்காரன் சொன்னான்னா கேட்போம். நான் சொல்ற பேச்சையே இன்னைக்கு ஒரு வெள்ளைத்தோல் உட்கார நபரை உட்கார்ந்து பேச வச்சிங்கன்னு வச்சுங்க, நம்ம மக்கள் இன்னும் அதிகமாக பார்ப்பாங்க. நான் இலங்கையில் இன்னைக்கு நிர்வாகியார் இருக்கேன். இலங்கையில் ஒரு ஸ்லோவேனியா நாட்டுக்காரர் தமிழ் பேசக்கூடிய ஆள் வந்தாருங்க. தமிழ் கற்றுக்கொண்டு தமிழ் பேசக்கூடிய நபர், ஸ்லோவேனியா நாட்டுக்காரர். கூட்டம் பார்த்தீங்கன்னா அலமோதும் கூட்டம். நான் கேட்பேன் அவங்கள்ட்ட, நல்லா வெரி குட், ரொம்ப சந்தோஷம், கேளுங்கன்ட்டு. அவன் வந்தது இதுக்காக வந்திருக்கான், அந்த வெள்ளத்தோலை பார்க்கறதுக்காக வரான். நம்ம மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறான சிந்தனை அது இருந்திருப்போம். அப்போ என்ன பண்றாரு அவர், மேற்கத்திய நாடுகளுக்கு கொண்டு போய் பகவத்கீதையை கொண்டு போய் கொண்டு போறார். நியூயார்க்ல ஆரம்பிக்கிறார். 1966 எல்லா நாடுகளுக்கும் பரப்பணும்னு நம்மளுடைய பக்தர்களை அனுப்புறார், ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு ஊருக்கு போறாங்க. ஊர்ல போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னு, எந்த ஊருக்கு போனாலும் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தலைவர்களையும் நம்மளுடைய சென்டர்ஸ் இருக்கு. என்ன பண்றோம், முதல்ல அங்கே போறோம், ஒரு பக்தர்கள் கொண்டு போய் அங்கே போறாங்க. அவங்க போய் முதல்ல செட்டில் ஆகிறாங்க, எல்லா மக்களையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, பகவத்கீதை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு கிளாஸ் பண்றாங்க. அந்த கிளாஸுக்கு மக்கள் வராங்க, விஷயங்களை சொல்றாங்க. மக்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, இதுதான் இஸ்கானுக்கும் மற்ற இயக்கங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் சொல்றேன் கேளுங்க. அதுதான் முதல்ல சொல்லணும்னு நினைச்சா நீங்க எல்லாம் கேள்வி கொண்டு வந்தீங்க. எந்த ஆன்மீக இயக்கங்களும் இன்னைக்கு எய்தர் பாரம்பரியமான இயக்கங்களோ அல்லது இந்த நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவலிசமோ யாருமே வாழ்க்கை முறையை மாற்றக்கூடிய விஷயங்களை பேசுவதே இல்லை. ஆன்மீகம்ன்றது ஒரு பாதை. ஆன்மீக பாதையில நீ எப்படி வேணாலும் வாழ்ந்து கொள், நீ வெறுன ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ நம்முடைய திருவிழா காலங்களுக்கு கோயிலுக்கு வந்தால் நீ ஆன்மீகவாதியாக மாற முடியும்னு சொல்லக்கூடிய வாதமே தவறான வாதம்.
நீங்க சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னா 6 நாள் நான் வேலைக்கு போறேன், 7வது நாள் ஃப்ரீயா இருக்கேன் சண்டேல உட்காந்து நான் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறேன், அதனால நான் வந்து கிரிக்கெட் ஆட முடியுமா? ஆன்மீகம்ன்றது ஒரு தவம். ஆன்மீகம்ன்றது வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயம். பௌதிகத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் எப்படின்னா எண்ணெயும் தண்ணீரையும் ஊற்றுவதை போல நாம் இன்னைக்கு எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கோம். என்ன வேணா பண்ணிக்கொள், நீ எப்படி வேணா வாழ்ந்துரு, ஆன்மீகமா வாழ். எப்படி வாழ முடியும்? ஆன்மீகத்தினுடைய முதல் சிந்தனையே பகவத்கீதை என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்ல பௌதிகத்தை விட்டு வெளிவந்தால் தான் பகவானை அடைய வேண்டும் என்ற சிந்தனையே வரும்னு சொல்லி கொடுக்குது. அப்ப என்ன சொல்லித்தரும் அவங்களுக்கு? ஆன்மீக பாதைன்றது அவங்களே சீர்திருத்தம் பண்ணக்கூடிய பாதை. அதனால 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடித்தே ஆக வேண்டும். எதனால இன்னைக்கு இஸ்கான் வந்து இவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசேஷனா மாறினது தெரியுமா? அதற்கு முக்கிய காரணம் 2 விஷயங்கள். ஒன்று, கலியுகத்துல பகவான் வந்து எந்த ரூபத்தில் இருக்கார்? நாம ரூபத்தில் இருக்கார். அதனால சங்கீர்த்தனம் தான், நாம சங்கீர்த்தனம் தான் இந்த கலியுகத்தினுடைய யுக தர்மம். சரிங்களா? இந்த நாம சங்கீர்த்தனத்தின் மூலியமா தான் பகவானை அடைய முடியும் கலியுகத்துல. பகவானுடைய நாமம் கிருஷ்ணர், ராமா, எந்த நாமங்களை சொல்லித்தான் பகவானை அடைய முடியும். அதனால தான் நம்ம என்ன பண்றோம்? ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்றோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு பகவானுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்கும். அந்த நாமம் என்ன செய்யுது? நம்மளை தூய்மைப்படுத்துகின்றது. நம்ம நாமம் தூய்மை செய்யும் போது என்ன பண்றோம்? நம்ம வந்து மிருக வாழ்க்கையிலிருந்து பக்தனாக மாறுகின்றோம். இது முதல் விஷயம். 2வது என்ன? கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். கட்டுப்பாட்டு விதிமுறைகள்லாம் என்ன? 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகளை நாங்கள் உறுதிமொழி எடுப்போம். நாங்கள் தீட்சை எடுக்கும்போது நாங்கள் போய் இங்கே தீட்சை எடுக்கிறோம் இல்லையா? பகவானிடம் தீட்சை எடுக்கிறோம், குருவிடம் தீட்சை எடுக்கிறோம். அப்போ என்ன பண்ணுவோம்? 4 கட்டுப்பாட்டு விதிமுறை எடுப்போம். ஒன்று என்ன அப்படின்னா, மாமிசம் சாப்பிடக்கூடாது. மாமிசம்னா என்ன? இன்க்ளூடிங் யுவர் கார்லிக் அண்ட் ஆனியன். அதுவும் வந்து தமோ குணத்தின் உணவுகளாக கருதப்படுது. ஆன்மீக பாதையில் செல்லக்கூடிய நபர்களுக்கு அது உகந்தது அல்ல. நோ மீட் ஈட்டிங், மாமிசம் சாப்பிடக்கூடாது. 2வது, நோ இன்டாக்சிகேஷன், எந்த விதமான போதை வஸ்துக்களையும் யூஸ் பண்ணக்கூடாது. இன்க்ளூடிங் என்னது? டீ அண்ட் காஃபி. காஃபியும் டீயுமே வந்து ஒரு விதமான போதை வஸ்துக்கள் தான். சாராயத்தில் 40% வந்து ஆல்கஹால் இருக்குன்னா காஃபியில் 5% இருக்கு, 2% இருக்கலாம். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், என்னன்னு இவங்களுக்கு தெரியும், அறிவியல் விஞ்ஞானிகளுக்கு தெரியும். டீயில் 1% இருக்கலாம், அதுவும் ஒரு போதை வஸ்து, அதையும் சாப்பிடக்கூடாது. 3வது, எந்த விதமான தவறான பாலுணர்வு கொள்ளக்கூடாது. ஒன்லி மேரேஜில் ஒய்ஃப் கூட மட்டும்தான் வந்து இலிசிட் செக்ஸே அலௌட் கிடையாது. சரிங்களா? ஸோ இது 3rd ஓவ் எடுக்கிறோம். 4வது ஓவ் என்ன? நோ கேம்பிளிங், எந்த விதமான சூதாட்ட வழிமுறைகளில் ஈடுபடக்கூடாது. இந்த 4ம் எதற்காக தேவை அப்படின்னா, தர்மத்துக்கு 4 தூண்கள் இருக்கு. இந்த 4 தூண்களை அடிச்சிட்டிங்கன்னா தர்மம் வந்து அழிந்து போயிடும். இந்த 4 தூண்களும் எப்படி இருக்குன்னா, இந்த 4 ஆக்டிவிட்டிஸ் தான் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு ஆக்டிவிட்டி என்ன? தயா. தயானா என்ன? அடுத்த உயிரினங்கள் மீது ஒரு கருணை காட்டுவது, அடுத்த உயிரினங்கள் கருணையோடு பார்ப்பது. அது எங்கே போயிடுது? மாமிசம் சாப்பிட்றதுனால போயிடுது. உண்மையா வாழ்றதுன்னா உங்களுக்கு நான் உண்மையை சொல்லி உண்மையோடு பழகுவது, உண்மையோடு இருப்பது, அது எங்க போயிடும்? நம்மளுடைய சூதாட்டத்தில் போயிடும். சரிங்களா? அப்புறம் தூய்மையாக வாழ்வதுன்னா என்ன? நாம வந்து எப்படி தூய்மையாக வாழ்றது? நாம வந்து தூய்மை இல்லாத வாழ்க்கை எப்போது வரும்னா, நாம வந்து ஏதாவது போதை வஸ்துக்கள் எடுத்துக்கும் போது தூய்மையே இருக்காது. அக தூய்மையே இருக்காது, புற தூய்மையே இருக்காது. 4வது வஸ்து என்ன? தபம். தபம்னா என்ன? நமக்கு வந்து கட்டுப்பாடு வேணும், புலன் கட்டுப்பாடு வேணும். புலன் கட்டுப்பாடு எங்க போகுது? தவறான பாலுணர்வுல போயிடுது. அப்ப இந்த 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகளை இன்னைக்கு அதுதான் திருப்பி சொல்லுவேன், எந்த ஒரு ஆன்மீக இயக்கங்களும் பண்ணல. இன்னைக்கு இஸ்கான்ல ஆப்பிரிக்கா நாட்டுக்காரனும் கடைபிடிக்கிறான், அமெரிக்கா நாட்டுக்காரனும் கடைபிடிக்கிறான், இந்தியா நாட்டுக்காரனும் கடைபிடிக்கிறான், உங்க ஜென்சிக்காரனும் கடைபிடிக்கிறான். எப்படி கடைபிடிக்கிறான்? நீங்க போய் யாரையாவது ஒருத்தரை மாமிசம் விடுங்கன்னு சொல்லுங்க, விட முடியுமா? ரொம்ப கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டம். யாராவது ஒருத்தரை போய் மதுவை விட்டு விடுங்க சொல்லுங்க. இன்னைக்கு எவ்வளவு நடத்துறோம், நம்ம ட்ரக் டி அடிக்ஷன் கேம்ப் நடத்துறோம், எவ்வளவு பேரால முடியுது? எப்படி இவங்கெல்லாம் வந்து ஒரே நாளில் மாறுறான், ஒரே நாளில் விட்டோன்னு வந்துடுறான், ஒரே நாளில் தவறான பாலுறவு வேணான்னு சொல்றான்? எப்படி சாத்தியமாகுது? அதுதான் வந்து மகாமந்திரத்தினுடைய மகிமை, பகவத்கீதையினுடைய மகிமை, பக்தருடைய மகிமை. அப்ப இதைத்தான் இஸ்கான் செய்து கொண்டிருக்கு. எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பண்ண முடியல. நீங்க உண்மைதானே அது சொல்றது? யாராவது போய் இந்த கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடித்தால் தான் ஆன்மீக பாதையில் வர முடியும் யாராவது சொல்றாங்களா? இன்னைக்கு நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு எவ்வளவோ ஆர்கனைசேஷன் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன், யாருமே பண்ணலையே. அப்படி நீங்க என்ன வேணா பண்ணிக்கொள்ளுங்கள், ஒரு மெடிடேஷன் கிளாஸுக்கு வாங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கொள்ளுங்க, நல்ல உணவை சமைத்து சாப்பிடுங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கொள்ளுங்கள், நீங்கள் வந்து ஒரு திருவிழாக்கு வந்தால் போதும், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கொள்ளுங்கள், நாங்கள் வந்து உங்களை வந்து கடவுள் எடுத்து சொல்வோம், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கொள்ளுங்கள், நீங்களும் கடவுளாக மாறிவிடலாம். இதெல்லாம் நம்மளுடைய சனாதன தர்மமே கிடையாது. அங்கே என்ன நடக்குது? பாரம்பரியமான சமுதாயங்களில் நீங்கள் இந்த ஜாதியில் பிறந்தால்தான் நீங்கள் வந்து பகவானை அடைய முடியும். அப்படி இல்லவே இல்லையே சனாதன தர்மத்தில். அப்போ இதைத்தான் நாம் எடுத்து கொண்டு போய் செல்ல முடியும். என்னன்னா காலப்போக்கில் அதுதான் நடந்தது. அது என்ன நடந்ததுன்னா, பகவத்கீதை 4வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, ச காலேன மகதா யோகோ பிரஷ்டோ அபிஜாயத்து. ச காலேன மகதான காலங்களினுடைய தாக்கத்தினால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய தர்மம் அழிந்து கொண்டே இருந்தது. அதான் அழிந்திருக்கு, அதை திருப்பி கொண்டு வரும். அப்ப இஸ்கான் மட்டும்தான் சரியான பாதையில் நீ மாறினால்தான் பகவானை அடைய முடியும், சனாதன தர்மத்தை கடைபிடிக்க முடியும். அதுதான் ஆன்மீக பாதை என்ற விஷயத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரே இயக்கம் அதுதான். இப்போ இந்த நாமஜபம் சொன்னீங்க,
நீங்க இந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணா அந்த மகா மந்திரத்தை மட்டுமே நீங்க வந்து ஜபிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மற்ற கடவுள்கள் வந்து நீங்க பேசுறதே கிடையாது. யூ ரிஜெக்ட் அதர் காட்ஸ். ஸோ ஆல்சோ இஸ்கான் வந்து சின்ன வயசுல நான் கேள்விப்பட்டது, யாரோ சொன்னாங்க இஸ்கான் இன்னும் ஒரு சில நாட்கள்ல தனி மதம் ஆகிவிடும். நான் முதலே சொல்லிட்டேன், இந்த 2வது கேள்விக்கு முதலே பதில் சொல்லிட்டேன். மதம்ன்றது முதல்ல ஹிந்துயிசமே ஒரு மதம் கிடையாது. முதல்ல சனாதன தர்மம்ன்றது ஒரு வாழ்வியல் முறை. அந்த வாழ்வியல் முறைன்றது வந்து ஒரு மதமாக மாற்றியது நம்மளுடைய, நான் சொன்னது எக்ஸாம்பிள் முதலே சொல்லிட்டேன், நம்முடைய மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய வரவின் காரணமாக அது என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு ரிலீஜியஸ்டிக் மைண்ட் செட்டில் வந்ததுனால இந்த எல்லாம் வந்தது. சரி, இது முதலே சொல்லியாச்சு. முதல் கேள்வி என்ன, நீங்கள் வந்து மற்ற கடவுள்களுக்கு மரியாதை கொடுப்பதில்லை அப்படின்றது அவங்களுடைய கேள்வி. என்ன அப்படின்னா இப்போ அது ஒரு தவறான கூற்று. என்ன அப்படின்னா பகவத்கீதையிலே கிருஷ்ணர் என்ன சொல்றார், 7வது அத்தியாயம் 9வது அத்தியாயத்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, மற்ற இன்னைக்கு உதாரணத்துக்கு எடுத்துப்போமே, உங்களுடைய ஆர்கனைசேஷன் நடந்து கொண்டிருக்கு. உங்க ஆர்கனைசேஷன்ல வெவ்வேறு டீம் இருப்பாங்க இல்லைங்களா? வெவ்வேறு டீம்னா உதாரணத்துக்கு நான் தெரியாது சொல்றேன், எடிட் டீம், கேமரா டீம், அந்த மாதிரி. நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா வேற மாதிரி சொன்னேன். எப்படின்னா ஒருத்தங்க வந்து ஆன்மீகம் சம்பந்தமான இன்டர்வியூ எடுப்பாங்க, இன்னொருத்தங்க வந்து பொலிட்டிக்கல் எடுப்பாங்க, இன்னொருத்தங்க சினிமா எடுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அல்லது வந்து நடப்பு விஷயங்கள் எடுக்கலாம். இப்போ நீங்க ஒரு டீம்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து பொலிட்டிக்கல் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு ஒரு லீனியர் அத்தாரிட்டி இருப்பாங்க. உங்களுடைய பாஸ் இருப்பார், அப்புறம் ஒரு மேனேஜர் இருப்பார். அந்த டீம்ல ஒரு மேனேஜர் இருப்பார், அப்புறம் ஒரு அத்தாரிட்டி இருப்பாங்க. இப்ப நீங்க வந்து போகும்போது அந்த அத்தாரிட்டி வந்துட்டு இருக்காரு, உங்களுடைய பாஸ் வரார், அவங்களுடைய அத்தாரிட்டி வராங்க. யாருக்கு மரியாதை கொடுப்பீங்க? நான் யாருக்கு ரிப்போர்ட்டிங்கோ அவங்களுக்கு தான். சரிங்களா? இப்ப இதே தான் கிருஷ்ணர் பகவத்கீதை என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும், தேவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. 33 கோடி தேவர்களும் என்ன பண்றாங்கன்னா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். அது அந்த கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டுக்கு யாரும் ஆகலாம். நீங்க வந்து மந்திரி ஆகலாம், நீங்க வந்து இன்னைக்கு வந்து வருவாய்த்துறை அமைச்சர் ஆகலாம், ஒரு எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் ஆகலாம், ஏன் பிரதமராக கூட ஆகலாம், ஆக முடியும். ஆனால் வந்து என்ன, அதற்குரிய குவாலிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு முதல்ல வேணும். அப்போ என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும். நீங்கள் வந்து ஒரு மினிஸ்டர் வந்தாலும் உங்களுக்கு விருப்பம் இல்லையோ மரியாதை செலுத்தணும். பிரதம மந்திரி வந்தாலும் நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தால் கூட மரியாதை செலுத்த வேண்டும். அது நம்மளுடைய கடமை. கிருஷ்ணரும் அதுதான் பகவத்கீதை சொல்றார். அவங்க வந்து உங்களை விட உயர்ந்த ஆத்மாக்கள், அவங்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். ஆனால் அவர்களை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தவறான வழியில் பயன்படுத்தி கொள்கின்றோம். தவறான விஷயங்களை போய் சொல்கிறோம். என்ன விஷயம்னா, அதாவது உங்கள் வீட்டில் தண்ணி வரல, யாரை போய் பார்ப்பீங்க? நீங்கள் போய் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு பிடபிள்யூடி மினிஸ்டரை பார்ப்பீங்க, இல்லை கவுன்சிலரை பார்ப்பீங்க. நீங்கள் போய் எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டரை பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், உங்களுடைய மனுவை வாங்கி கொள்வார். உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நபர்னா அவரே ஃபோன் பண்ணி சொல்லுவார், ஐயா அவர் வீட்டுக்கு தண்ணி வரலையா பாருங்கன்னு. அதை உங்கள்கிட்ட என்ன சொல்லுவார், ஐயா அவரை போய் பாருங்க, என்னை பார்க்காதீங்கன்னு. கரெக்டுங்களா? நாம் இதை தான் செய்து கொண்டிருக்கோம். 33 கோடி தேவர்களுக்கும் ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. அந்த ஆக்டிவிட்டி என்ன, நம்ம வேதங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா, எனக்கு வந்து உடல் உபாதைகள் இருக்குன்னா சூரியனை வணங்க வேண்டும், எனக்கு அழகான மனைவி வேணும் அப்படின்னா பார்வதி தேவியை வணங்க வேண்டும். இந்த மாதிரி ஒவ்வொரு தேவதைகளும் ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. நம்ம என்ன பண்றோம், இப்போ நம்ம ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷன் புரியுதுங்களா? ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷனா என்ன, எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு கோயில் இருக்கு ஹைதராபாத்ல, விசா எடுக்கிறதுக்காக ஒரு கோயில் இருக்கு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. விசா கோவில் என்னன்னா, எனக்கு அமெரிக்கால விசா வேணும், அப்ப அந்த கோயிலுக்கு போகுது. எனக்கு வந்து இப்ப பதவி உயர்வு வேணும், இந்த கோயிலுக்கு போகுது. என்ன பண்ணிட்டோம், அவங்க எல்லாரையுமே நம்மளுடைய பிசினஸ் டிரான்சாக்ஷனுக்குரிய கடவுளாக மாத்திட்டோம். நாங்க என்ன சொல்றோம், பிசினஸ் டிரான்சாக்ஷனே தேவையில்லை. இந்த பௌதிகத்தை விட்டு கொஞ்சமாக ஆன்மீக பாதைக்கு வாங்க. அந்த ஆன்மீக பாதைக்கு வரும்போது எனக்கு இந்த பிசினஸ் டிரான்சாக்ஷன் இல்லையே, நான் இதுக்கு போய் இந்த பிசினஸ் மினிஸ்டரை பார்க்கணும். நீங்க கேட்குறேன், கடந்த 5 வருஷத்துல உங்களுடைய நீடுக்காக எவ்வளவு மினிஸ்டர் போய் பார்த்தீங்க? நான் பார்த்தது இல்லை. ஏன் நீங்க பார்க்கல? மரியாதை கொடுக்கலையா? அப்ப நீங்க அவங்க எதுக்குவீங்களா? நீங்க கேட்ட கேள்வி அதுதான். என்கிட்ட நீங்க என்ன கேள்வி என்கிட்ட கேட்டீங்க, நீங்க ஏன் வந்து மற்ற கடவுளே வணங்கவில்லை, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லைன்னு கேட்டீங்க. நான் என்ன சொன்னேன், எனக்கு வந்து நீடு இல்லையே, எனக்கு நீடு இருந்தா போயிருப்பேன். என் நீட்டை ஆல்ரெடி கிருஷ்ணர் ஃபுல்ஃபில் பண்றாரு, நான் எதுக்கு அவங்கள்ட்ட போகணும்? என்னுடைய நீடை ஆல்ரெடி பௌதிக வாசியே எனக்கு இல்லை, பௌதிக வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். ஆன்மீக பாதையில வாழணும்னு ஆசைப்படுறேன். பௌதிகம் தேவைப்பட்டால் அவங்கள்ட்ட போயிருக்கணும். எனக்கு விசா வேணும்னா கோயிலுக்கு போயிருப்பேன், எங்க ஹைதராபாத் கோயிலுக்கு. எனக்கு விசா தேவையில்லை. எனக்கு பணம் தேவைன்னா வேற ஏதாவது போய் லட்சுமியை பார்த்துருப்பேன். எனக்கு பணம் தேவையில்லை. பிசினஸ் டிரான்சாக்ஷன் நீங்க திரும்ப சொன்னீங்க. இஸ்கானை பார்த்து நீங்க ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷன் நிறைய வந்து வசூல் பண்றீங்களா, நிறைய ஃபண்டிங் வருது. இதுதான். அது பாருங்களேன், ஒரு விஷயம் உங்களுக்கு உதாரணத்துக்காக சொல்றேன். என்ன அப்படின்னா, நாங்க ஒரு பிரம்மாண்டமான கோயில் கட்டி கொண்டிருக்கோம் சேலத்துல. உங்கள்கிட்ட முன்னாடி சொல்லியிருப்பேனா தெரியல, பிரம்மாண்டமான கோயில் கட்டுறோம் சேலத்துல. சேலத்துல கட்டக்கூடிய கோயில் கடந்த 15 வருஷமா கட்டி கொண்டிருக்கோம். சரிங்களா? என்கிட்ட எக்கச்சக்கமான பணம் வருது அப்படின்னா என்ன பண்ணிருக்கலாம், ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒரு கோயிலை, பிரம்மாண்டமான கோயிலை கட்டி முடிச்சிருக்கலாம். கோயில் கட்டுவது நம்மளுடைய நோக்கம் இல்லை. என்ன நோக்கம்? தி டெம்பிள். இது வந்து ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னதை தான் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னார், டெமோக்ரஸி இஸ் பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள். சேம், a temple should be for of the local people, by the local people, for the local people. ரொம்ப முக்கியம். அது டெம்பிள் எக்கானமி வளரும் எல்லாமே. நீ இன்னைக்கு ஒரு கோயிலை கட்டுவது, பணத்தை கொண்டு வந்து கோயிலை கட்டணும் அப்படின்னா, இன்னைக்கு நான் இதுக்காக சொல்லல,
நிறைய கோயில்கள் இன்னைக்கு ஒரு சிலர் பண்றாங்க. சில ஒரு முக்கியமான ஒரு இதுக்காக என்ன பண்றாங்கன்னா, சில கிராமங்கள்ல நீங்க பார்த்துருப்பீங்க, சாய்பாபா கோயில்கள் நிறைய வந்து கொண்டு இருக்கு. இன்னைக்கு நல்ல விஷயம், மக்களுக்கு ஒரு கோயிலை கட்டி கொடுக்குறாங்க. ஆனா என்ன விஷயம் என்ன அப்படின்னா, கோயிலை கட்டி விட்டு நம்ம சென்று விட்டோம் அப்படின்னா அதை பராமரிக்க ஆள் இருக்காது. இன்னைக்கு ஏன் 35,000 கோயில்கள் வந்து HRNCக்கு போய் நம்ம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம்? என்ன காரணம்? பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏன் ஆள் இல்லை? மக்கள்லாம் போயிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள், கிராமத்துல வாழ்ந்த மக்கள் அந்த கோயில் வழிபாட்டு மீது நாட்டம் இல்லாமல் வெளியூருக்கு போயிட்டாங்க. உண்மையா இல்லையா? அப்ப நான் என்ன பண்ணணும்? மக்களை முதல்ல ஆன்மீக பாதையில் கொண்டு வந்ததற்கு அப்புறம் கோயிலை கட்டணும். ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதுங்களா? அப்ப என்ற பணம் அதிகமாக இருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம், அழகான கோயிலை கட்டியிருக்கலாம், கோயிலை கட்டுவதே என்னோட பிராண்ட் இமேஜாக மாத்திருக்கலாம். அப்படி பண்ணல. இன்னைக்கு நான் உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க கேட்ட கேள்வினால. எங்களுடைய ஆசிரமத்துக்கு வாங்க. சேலத்திலே ஆசிரமத்தை வாழ்ந்து கொண்டிருக்கோம் நாங்க கடந்த 15 வருஷமா. கரண்டே எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இப்போ இரவு ஏன்னா நீங்க நேரம் வந்து தவறா புரிஞ்சுக்க வேண்டாம், கவர்மெண்ட் கரண்ட் எல்லாம் தராங்க. நாங்க வந்து என்ன சொல்ல வரேன், இப்போ வெளிச்சத்துக்கு எல்லாம் விளக்குகள் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்க. கரண்ட் கிடையாது, மண் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். மண் வீடுகள்னா என்னன்னா, நம்ம சிமெண்டே இல்லாமல் கட்டப்பட்ட குடிசைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். சரிங்களா? இருக்கக்கூடிய 60 சாதுக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. யாருக்குமே வந்து எந்த விதமான, நான் வெளியில வரதுனால என்கிட்ட மொபைல் ஃபோன் இருக்கு, இல்லைன்னா மொபைல் ஃபோனே கிடையாதுங்க, யார்ட்டையும் லேப்டாப் கிடையாது. ஏன்னா கரண்டே இல்லையே, என்ன பண்ண போறீங்க? எதற்காக இப்போ நான் வாழணும்? என்கிட்ட எக்கச்சக்கமான பணம் இருக்கு உங்களை பொறுத்த மட்டும். அதுவும் வெளிநாட்டில இருந்து பணம் கொட்டுதே. நான் எதுக்கு இந்த மாதிரி? அதுவும் இன்றைக்கும் நான் சொல்றேன், நான் வந்து உயர்ந்த பதவியில் இருந்தனால சொல்லல, ஒரு பெருமைக்காக சொல்லல. நான் வாழ்ந்த வாழ்க்கையே வேற. இங்க வரதுக்கு முன்னாடி இன்றைக்கும் என்ன பண்றோம்? தரையில படுத்து கொண்டிருக்கோம், தலானி யூஸ் பண்ண மாட்டோம். இன்றைக்கும் 15 வருஷமா தலானி யூஸ் பண்றது இல்ல. ஒரே ட்ரெஸ் தான் போடுறோம். நீங்களா கலர் கலரா ட்ரெஸ் போடுறீங்க, வாட்ச் கூட நான் கட்டுறது இல்ல. சரிங்களா? உங்க ஸ்டூடியோ கூட நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி தான் வந்தேன். நான் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா மெர்சிடிஸ் கார்ல வந்திருக்கலாமே, ஒரு ஆடி கார்ல வந்திருக்கலாமே. பிரபுபாதா தான் சொல்லுவார். இன்னைக்கு எங்க கோயில்கள்ல பணம் வருது, எதுக்காக பயன்படுத்துறோம்? மக்களுக்கு பகவத்கீதையை கொண்டு போய் சேர்ப்பதற்கு மட்டும்தான் பயன்படுத்துறோம். நாங்கள் வந்து ஆடம்பர வாழ்க்கையே தேவையில்லை, நாங்கள் வந்து எளிமையா வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதுதான் சிம்பிளிசிட்டி, அதுதான் ஆன்மீக வாழ்க்கை. அதுதான் திருப்பி சொல்ல வரேன். இந்த நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவலிசம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எப்படி வேணாலும் வாழ்ந்து கொள்ளுங்கள், ஆடம்பரமா வாழ்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் வந்து ஆன்மீகவாதியாக மாற முடியும்ன்ற ஒரு தவறான எண்ணத்தை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. கிடையவே கிடையாது. எதற்காக நாங்கள் இப்படி கரண்ட் இல்லாமல் வாழ்றோம்? எதற்காக கரண்ட் இல்லாமல் வாழ்றோம் அப்படின்னா, சாதுக்கள்ன்றவங்க என்ன பண்றோம் அப்படின்னா, we are living on the money from the society. இதான் ரொம்ப சாணக்கிய பண்டிதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது சாதுக்கள்ன்றவங்க பாரசைட்ஸா மாறிடக்கூடாதுன்னு பாரு. பாரசைட்டா தெரியுங்களா? உறிஞ்சு சமுதாயத்தை ஒரிந்து வாழக்கூடிய ஒரு நபர்களாக மாறிவிடக் கூடாதுன்றது சாணக்கிய பண்டிதருடைய ஒரு உயரிய கூற்று. நான் உங்கள்ட்ட இருந்து பணத்தை வாங்கி எங்க ரூம்ல ஒரு ஏசியை போட்டு, ஒரு டிவியை வைத்து, ஒரு சோஃபா செட் வச்சு, காலை தூக்கி மேல வச்சு நான் உட்கார்ந்துருக்கேன், உங்களுக்கு ஃபோன் பண்ணி சார் ஒரு பணம் அனுப்புங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கேன்? என் ரூமுக்கு வந்தீங்கன்னா கூட சேர் கூட கிடையாது, நம்ம கீழே தான் உட்காந்துருக்கேன். என்ன காரணம்? எனக்கு சேர் தேவையில்லை, எனக்கு சோஃபா தேவையில்லை, எனக்கு ஏசி தேவையில்லை, எனக்கு வாட்ச் தேவையில்லை, எனக்கு கார் தேவையில்லை. ஆனா யாருக்கு தேவை? கிருஷ்ணரை போய் ஊர் ஊராக கொண்டு போய் சேர்ப்பதற்கு தேவைன்னு சொல்லி என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த சேவைக்கு மட்டும் தான் பயன்படுத்துகின்றோம். எங்க கோயிலே கார் இருக்கு, நான் வந்து என்னுடைய பர்சனல் யூஸ் பண்றது இல்லை. சாணக்கிய பண்டிதர் என்ன பண்ணுவாரா? அதையும் உங்களுக்கு சேனல் மூலியமா சொல்றேன். சாணக்கிய பண்டிதர் என்ன பண்றார்? ஒரு நல்ல உதாரணம் பாருங்க, எப்படி வாழ வேண்டும்ன்றது அரசியல்வாதிகளுக்கும் சரி, நம்மளுடைய ஆன்மீகவாதிகளுக்கும் சரி ரொம்ப முக்கியம். ஏன்னா 2 பேர் என்ன பண்றாங்கன்னா, சமுதாயத்தை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆன்மீகவாதிகளும் சமுதாயத்தை சார்ந்து வாழ்றோம், அரசியல்வாதிகளும் சமுதாயத்தை சார்ந்து வாழ்றோம். என்ன பண்றார்? ஒரு நபர் சாணக்கிய பண்டிதரை பார்க்க வர்றார் இரவு நேரத்துல பார்க்க வந்த நபருக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இவர் வந்த உடனே என்ன பண்றாரு அவர் அப்படின்னா, ஒரு தீபம் இருக்கு, அந்த தீபத்தை அணைக்கிறார், இன்னொரு தீபத்தை ஏத்துறார். சரிங்களா? இவர் கேட்கிறார், ஏன் சுவாமி அந்த தீபத்தை அணைச்சிட்டீங்க, நம்ம பேசுறதுக்கு அந்த தீபமே போதுமே, எதுக்கு இன்னொரு தீபத்தை ஏத்துனீங்கன்னு கேட்கிறார். அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, நான் இது வரைக்கும் அரசு வேலையை பார்த்து கொண்டிருந்தேன், அரசு வேலைக்கு இந்த தீபம் அரசு வேலை அரசால் கொடுக்கப்பட்டது, நீ வந்திருக்கிறது என்னுடைய பர்சனல் விஷயத்துக்கு. நான் அந்த தீபத்தில் இருக்கக்கூடிய ஒரு மில்லி லிட்டர் ஆயில் கூட வேஸ்ட் ஆகக்கூடாது, அது ஊர் சொத்து, இது என்னுடைய பர்சனல், இந்த பர்சனல் சொத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய தீபத்தை ஏற்றுவேன்னு சொல்லி ஏசுக்கிறார். அதுதான் தர்மம், அதுதான் வாழ்ந்து கொண்டிருக்கும். எனக்கு ஆடம்பரமாக வாழ தெரியாதா? நானும் துபாயில் வாழ்ந்தவன் தான். உங்களுக்கு ஒரு உதாரணம், பெருமைக்காக சொல்லலை, நானும் ஆடி கார் ஓட்டினவன் தான். எதுக்காக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி கொண்டிருக்கேன்? என்ன காரணம்னா, கிருஷ்ணருக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கும். கிருஷ்ணரை கொண்டு போய் கிராமத்திற்கும், கிருஷ்ணரை கொண்டு போய் எல்லா நாடுகளுக்கும் சேர்ப்பதற்காக கங்கணம் கட்டியிருக்கோம். அவ்வளோ எளிதாக வந்து எங்களுக்கு நீங்க ஆடம்பரத்தை கொடுத்து ஏமாற்றி விட முடியாது. இது போன்ற சேற்றை வாரி இறைப்பதன் மூலமாக ஒரு பாதிப்பும் இல்லை. ஒரு பாதிப்பு இல்லை. எனக்கு என்ன பாதிப்பு இருக்கு? இன்னைக்கு சொல்லுங்களேன், நான் திருப்பி சொல்றேன். இன்னைக்கு பல வருஷமா சொல்லி கொண்டுதான் இருக்கும், ஃபாரின்ல இருந்து பணம் வருதுன்னு. இன்னொரு விஷயம் சொல்லுவாங்களே, ஃபாரின்ல இருந்து பணம் வருது, ஹெவி ஃபண்டிங். இப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு 2வது விஷயம் சொல்றேன். இன்னைக்கு 2 விஷயத்த சொல்றேன் உங்களுக்கு. அதுல என்ன தவறான கூட்டுன்னு பாருங்க. 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, இந்த ஃபாரின் ஃபண்ட் இன்னைக்கு ஆக்சுவலா இந்தியா தவிர மற்ற நாடுகளுக்கு போனீங்கன்னா தெரியும் எவ்வளவு துரதிருஷ்டவசமா வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுக்கு சாப்பிடறதுக்கே பணம் இல்லைங்க.
இன்னைக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 4 வருஷங்களுக்கு முன்னாடி யூஎஸ் போயிருந்தேன். யூஎஸ்ல என்ன விஷயம் அப்படின்னா, நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, தி நம்பர் ஆஃப் பெக்கர்ஸ் இன் தி ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஆர் மோர் தென் 10 times more than in India. 10 times more than India. நீங்க வேணா பாருங்க, லாஸ் ஏஞ்சலஸ்ல அல்ல சிகாகோல ஒரு டிராஃபிக் லைட்ல வந்து காரை நிப்பாட்டினீங்கன்னா எவ்வளவு பிச்சைக்காரர்கள் வந்து உங்கள்கிட்ட பணம் கேட்கிறார்கள்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடியதை விட 10 மடங்கு அதிகம். அவன் வந்து வளர்ந்த நாடு, நீதான் வளரும் நாடு. எவ்வளவு ஒரு தவறான சிந்தனை பார்த்தீங்களா? பிகாஸ் ஐம் எக்கனாமிஸ்ட், ஐம் செல்லிங் யூ. எவ்வளவு தவறான சிந்தனை. அவங்கள்ட்ட பணம் இருக்கு உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு, நடந்து நம்பிக்கொண்டிருக்கோம், எக்கச்சக்கமான பணம் வருது அங்கிருந்து. நாம தான் இன்னைக்கு பணம் கொடுக்குற நிலைமை இருப்பாங்க. ஒரு 2வது விஷயம் நான் திருப்பி சொன்னேன், அதுதான் மேற்கத்திய நாடுகள் வந்து இவ்வளவு பணம் வரது வந்து முதல்ல இன்னைக்கு கவர்மெண்ட்டே முதல்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நிறைய விஷயம் நல்லா பண்ணிருக்காங்க, நல்லா எக்ஸலண்டா பண்ணிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? மேற்கத்திய நாடுகள் வந்து பணமே வர முடியாது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்தாச்சு. அப்படியே பணம் வந்தாலும் என்ன பண்ணிருக்கலாம், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோற்று பதம். எங்க ஆடம்பரமா வாழ்ந்தாலும் நீங்க சொல்லலாம். வந்து பாருங்க, ஆசிரமத்துல சேலத்துல இருக்கோம், கருப்பூர்ல இருக்கோம், வந்து பாருங்க, ஆடம்பரத்தை காட்டுங்கள், மேற்கத்திய நாடுகளிலிருந்து வரக்கூடிய பணத்தை காட்டுங்கள், அந்த மேற்கத்திய நாடுகளில் பணத்தை வீறி விரைகிறோன்னு காட்டுங்க. இல்லை. ஸோ இதுதான் விஷயம். என்ன அப்படின்னா, சேற்றை வாருவதனால் எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நாங்கள் என்ன பண்றோம், நீங்கள் வார ஒவ்வொரு கிராமத்திற்கும் அதிகமாக சென்று கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு ஆக்டிவிட்டிஸ்? லைக் சென்னையில் ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டிலேயே எல்லா மாவட்ட தலைநகர்களையும் நம்மளுடைய கோயில்கள் இருக்கு. கோயில்கள்னு சொல்லி சென்டர்ஸ் இருக்கு. இன்னைக்கு கோயில்கள்னு ஒரு 8-9 கோயில்கள் இருக்கு. ஆனா இஸ்கான் கோவில்லாம் பார்த்தோன்னே இஸ்கான் கோவில் தெரிந்து விடுகிறது. அதனாலதான் வந்து என்னன்னா, they are not a part of சனாதன தர்மா. அதுதான் இப்ப நீங்க மாத்துறது இங்க வரும். சேலத்துக்கு வாங்க. இன்னைக்கு சேலத்துல இன்னைக்கு என்ன பண்றோம், அது அந்த மாதிரி ஒரு கற்பனை ஏற்படுத்தி விட கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் 15 வருஷமா கட்டி கொண்டிருக்கோம். சேலத்துல என்னன்னா, தஞ்சாவூர் பெரிய கோயிலை மறுபடியும் கட்டி கொண்டிருக்கோம். சிமெண்டே யூஸ் பண்ணாம, கான்கிரீட்டை யூஸ் பண்ணாம, கற்கள்லயே எப்படி நம்முடைய பாரம்பரிய சோழர்கள், சேரர்கள், பாண்டியர்கள் கட்டினாங்களோ அதே மாதிரி கோயில்களை கட்டி எப்படி வழிபாட்டு முறைகள்ன்றது என்னன்றதை காட்டுவதற்காக கட்டி கொண்டிருக்கோம். அது பாரம்பரியமான கோவில். முழுக்க இஸ்கான் தான் மேனேஜும் பண்ணும். இஸ்கான் தான் மேனேஜும் பண்ணும். அஃப்கோர்ஸ் அது வந்து பிரைவேட் இஸ்கான் தான் மேனேஜ் பண்ண போகுது. இஸ்கானுடைய பூஜாரிகள் தான் கோயில். இன்னொரு கேள்வி, இந்த ஒரு கோவில் மூலமாக கோவில்கள் எப்படி நிர்வகிக்கப்பட வேண்டும் என்பதற்கு அறநிலைத்துறைக்கு ஒரு பாத்துக்கோங்க, இது இப்படிதான் நிர்வகிக்கணும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப முக்கியம், அது ரொம்ப முக்கியம். நான் சொல்றேன் கேளுங்களேன். இன்னைக்கு என்ன விஷயம் அப்படின்னா, நாங்கள் வந்து உங்களுக்கு நல்ல கேள்வி கேட்டீங்க. 2012-13 சேலத்துல ஒரு கோயில் இருந்தது, ஒரு பெருமாள் கோவில். இன்னைக்கு இருக்கு. அந்த கோயில் வந்து அறநிலையத்துறையினுடைய மேற்பார்வையின் கீழ் இருக்கு. கட்டுப்பாடு இல்லை, கட்டுப்பாடுலாம் இல்லை, மேற்பார்வையின் கீழ் இருக்கு. நான் போன ஒரு சேனல்ல பேசும்போது சொன்னேன், என்ன அப்படின்னா, அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், திருப்பி உங்க சேனலையும் சொல்றேன். என்ன அப்படின்னா, உங்க கம்பெனி இருக்கு, உங்க கம்பெனிக்கு வந்து ஒரு அக்கௌண்டிங் என்ன பண்றோம், ஒரு ஃபேம் வைக்கிறோம். உங்க அக்கௌண்டன்ட் வந்து சொல்லுவாரா, கிரண் நீங்க வந்து அடுத்த எந்த ப்ரோக்ராம் நடத்தணும்னு சொல்லுவாரா? நான் தான் டிசைட் பண்ணுவேன். நீ தான் டிசைட் பண்ணுவீங்க. யாரை கூப்பிடணும் டிசைட் பண்ணுவாரா? பண்ண மாட்டார். என்ன டிசைட் பண்ணுவார்? வரவு செலவு. வரவு சரியில்லை, நீங்க செலவு அதிகமாக பண்றீங்க, இது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, அதை சரி பண்ணுங்க, அல்ல வரவுல வந்து அதிகமா இருக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு இது காட்டுவார், சைன் பண்ணிட்டு போயிடுவார். கரெக்டுங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளுடைய வரவு செலவுகளை பார்க்க கொண்டு வந்த நபர்கள் நம்மளே என்ன செய்ய வேண்டும் என்று திணிக்கக்கூடிய நிலையை கொண்டு நம்மளே போய் கொடுத்துட்டோம், சாவியை கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. 2வது பாருங்க, அதுதான் நீங்க சொன்ன. என்ன அப்படின்னா, அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, எப்படி ஒரு அந்த வரவு செலவு பார்க்கக்கூடிய நபருடைய இன்னொரு வேலை என்ன, நம்மளுடைய சொத்துக்கள் எங்க இருக்குன்றதை பாதுகாத்து தணிக்கை செய்வதுதான் அவங்களுடைய வேலை. கரெக்டுங்களா? நம்ம என்ன பண்றோம், அவங்களுக்கு அதுக்கு ஒரு சம்பளமா கொடுக்குறோம், பணமும் கொடுக்குறோம். உங்க கம்பெனிலையும் கொடுப்பீங்க, ஒரு பணம் கொடுப்பீங்க, ஒரு இது வச்சிருப்பீங்க, அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்க. அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்குறோம். அந்த பணத்தை என்ன பண்றாங்கன்னா, நம்மளிடமிருந்து எடுத்த பணத்தை எடுத்து நம்மளுடைய சொத்துக்களை தணிக்கை செய்வதற்காக இருக்கிற நபர்களே இது உன்னுடைய சொத்து இல்லைன்னு கொண்டு போய் கோர்ட்ல போய் வாதாடுறாங்க. எப்படி இருக்கு பாத்தீங்களா? உங்க சொத்தை பாதுகாப்பதற்காக ஒரு நபரை கொண்டு வந்தீங்க, அந்த நபருக்கு சம்பளம் நீங்க தான் கொடுக்குறீங்க, உங்கள்ட்ட இருந்து ரூபாய் எடுத்து உங்களுடைய சொத்து இல்லைன்னு மற்ற நபர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அதை விட ஒரு இன்னும் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை விட என்ன நடக்குதுன்னா, நம்மளுடைய பணத்தை எடுத்து பல லட்சம் செலவழிச்சு பெரிய பெரிய வக்கீலை வச்சு நம்மளுடைய பணத்தை எடுத்து சூறையாடி கொண்டிருக்காங்க. அந்த வக்கீலை வச்சு நீங்க தீபம் ஏற்றக்கூடாது. இதுதான் நாங்க என்ன பண்றோம், என்னுடைய கோயில்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, கோயில்கள் இப்படித்தான் நடக்கணும், எப்படி பாதுகாக்கணும். இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்றேன், இந்த கோயில்ன்றது சேலத்துல வெறும் கோயில் அல்லது, என்ன பண்றோம், ஒரு மிகப்பெரிய ஒரு கம்யூனிட்டி ஏற்படுத்துறோம். என்ன கம்யூனிட்டி அப்படின்னா, கம்யூனிட்டி ஆஃப் டிவோட்டிஸ் அங்க வந்து தங்குறாங்க. பக்தர்களுடைய பெரும் கூட்டம் அங்கு வாழ வேண்டும், கோயிலை சுற்றி வாழ வேண்டும். முன்னாடிலாம் அக்ரஹாரங்கள் இருந்து எப்படி இருந்தது அப்படின்னா, கோயிலை சார்ந்து வாழக்கூடிய நபர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அது ஜாதி மதம் இல்லாமல். நான் சொல்வது எப்படி அப்படின்னா, முதல்ல கோயிலை சுற்றி முதல் அக்ரஹாரத்துல கோயிலுடைய பூஜாரிகள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். 2வது அக்ரஹாரத்துல கோயில் நிர்வகிக்கக்கூடிய நபர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். 3வது நபரத்துல கோயிலை சுற்றிக்கூடிய ஃபீல்ட எல்லா அக்ரிகல்ச்சர் ஃபீல்டை பராமரிக்கக்கூடிய நபர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்படித்தான் இருந்தது. இதை நமக்கு ஜாதின்னு மாத்திட்டோம், அதுக்கு அந்த பேச்சுக்கு போக வேண்டாம். இப்ப எங்க வரோம்,
இங்க வந்து எல்லாம் கோயிலை சார்ந்து வாழக்கூடிய தோராயமா எவ்வளவு ஏக்கர்ஸ் இந்த கோவில்? இந்த கோயிலுக்கு வந்து நான் கோயில் மட்டுமே 5 ஏக்கர்ஸ் இருக்கு. மற்றபடி வந்து அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நிறைய நூற்றுக்கணக்கான ஏக்கர்ஸ்ல பண்ணிக்கொண்டிருக்கோம். ஓகே, ரொம்ப ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்கீங்க. அனுமதிலாம் ரொம்ப ஈஸியா கிடைச்சிருச்சா? இந்த அதெல்லாம் நீங்க ப்ராப்பரா பண்ணா கிடைக்கும். நான் இன்னைக்கு அதான் சொல்லுவேன், ப்ராப்பரா பண்ணா கிடைக்கும். என்ன விதமான நம்ம ப்ராப்பரா பண்ணணும். நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து நடத்துறோம் அப்படின்னா ப்ராப்பர் இன் த சென்ஸ் டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பரா பண்றோம், பட்டா எடுத்து வாங்குறோம், எல்லாமே ப்ராப்பரா எடுத்து பண்ணும்போது ப்ராப்பரா கிடைக்குது. எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை. எல்லா கலெக்டர் யூனிவர்சிட்டியிலும் எல்லாம் ஈஸியாக கிடைக்குது, பண்றோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம என்ன பண்றோம், அதுதான் முதல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்கானினுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, செயலை செய்து விட்டு அப்புறம் போய் மக்களுக்கு காட்டுவது. எதுவுமே இப்ப நீங்க எல்லாம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல இருப்பீங்களான்னு தெரியல. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் நாங்கள் பண்ணிருக்கோம். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவோம், ஒரு விஷனை முதல்ல கொண்டு போய் சேர்ப்போம். இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பில்டிங் வருது, என்ன பண்ணுவான், ஒரு 3D டிராயிங் போட்டு காட்டுவான். இந்த ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பில்டிங் வருது, இந்த 3D இப்படி தான் இருக்க போகுதுன்னு உங்களுக்கு காட்டுவான். கரெக்டுங்களா? அதை வச்சு என்ன பண்ணுவான், 10 பேர்கிட்ட போய் பணத்தை வாங்குவான், இப்போ வீடு கட்டுவான், இப்போ பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டுவாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், இதை பண்ணல. என்ன பண்ணுறோம், முதல்ல ஒரு ஊருக்குள்ளே போகிறோம் அப்படின்னா, ஊருக்குள்ளே போய் அங்கே போய் 10 வருஷம் 15 வருஷம் இருந்ததுக்கு அப்புறம் ஊரில் இருக்கிற நபர்கள் எல்லாருக்கும் இஸ்கானை பற்றி தெரிந்ததுக்கு அப்புறம் தான் கோயிலை கட்டுறோம். அப்போ என்ன நடந்தது, எல்லாம் தான் சொன்னேன், ஃபார் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் டு த பீப்புள். லோக்கல் பீப்புள் மட்டும்தான் பண்ணுறாங்க. இன்னைக்கு சேலத்தில் கட்டக்கூடிய கோயில் யார் மூலியமாக கட்டுறோம்னு நினைக்கிறீங்க? சேலத்து மக்கள் மூலியமாக மட்டும்தான் கட்டுறோம். நாமக்கல் மக்கள் கூட கிடையாது, கரூர் மக்கள் கூட கிடையாது. ஏன்னா நாமக்கல்ல கோயில் இருக்கு, கரூர்ல கோயில் இருக்கு, தர்மபுரியில கோயில் இருக்கு, கள்ளக்குறிச்சியில கோயில் இருக்கு. அப்ப என்ன பண்றோம், சேலத்து மக்களுக்காகவே, சேலத்து மக்களால் சேலத்து மக்களை வந்து நம்மளுடைய சரியான பாதையில் கொண்டு வருவதற்காகவே கோயில் கட்டப்படுது. இஸ்கானை பார்த்து பிரெயின் வாஷ் பண்றீங்க. நீங்க வந்து எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணி மேனிபுலேட் பண்ணி உங்களுடைய வழி கொண்டு வரீங்க. நிறைய பேரை வந்து ஃபேமிலியை விட்டுட்டு சன்னியாசம் எடுத்துக்கொள்ள சொல்றீங்க. இது வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு பல பேருடைய வாழ்க்கையை இது கெடுக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க? இப்ப என்ன பாயிண்ட் அப்படின்னா, இஸ்கானினுடைய உலகம் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே பிரம்மச்சாரிகள் மற்றும் சாதுக்கள் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு 2%. எவ்வளவு? 2%. இன்னைக்கு டோட்டல் இஸ்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா பக்தர்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். 10 லட்சம் பேரில் 2% என்னாச்சு, ஒரு 20,000 பேர், 10,000 பேர், அவ்வளோதான். மீதி 9,99,990 பேர் யார்? கிரகஸ்தர்கள் தான். கிரகஸ்தர்கள்லாம் என்ன புரியுதானே சொல்கிறேன்ட்டு, திருமணம் செய்து கொண்டு வீட்டிலேயே வாழ்ந்து. இன்னொரு விஷயம், எந்த கோயில்லையுமே, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கோயில்லையுமே அனுமதி கிடையாது என்ன அப்படின்னா, பெண்கள் ஆசிரமத்தில் வாழ்வதற்கு. சில மேற்கத்திய நாடுகளில் பெண்களுக்குன்னு தனி ஆசிரமம் வச்சிருக்கோமே தவிர, நம்ம நாடுகளில் ஆசிரமத்துக்குள்ள பெண்கள் வந்து வாழக்கூடிய, அதுவும் இரவில் உறங்கக்கூடிய பழக்கமே கிடையாது. அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் வந்து கிரகஸ்தர் திருமணம் ஆத நபர்கள்னா இருக்கீங்கன்னா, நீங்களும் பக்தர்களாக தீட்சை எடுக்க முடியும், நீங்களும் வந்து இவங்க சொல்கிற மாதிரி கோயில் தலைவராக முடியும், நீங்களும் கோயில் நிர்வகிக்க முடியும். அவங்களுக்கு கீழே தான் இப்போ 90% கோயில்கள் நிர்வகிக்கப்படுது. நிறைய கிரகஸ்தர்கள் தான் பண்ணுறாங்க. அவங்கள போய் நாங்கள் வேலையை விட்டு வாங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த விஷயங்கள்லாம் செய்தணும், அப்படின்னா தான் அவங்களை கோயிலுக்குள்ளே சேர்த்துப்போம் அப்படின்னு யாரையுமே சொல்லலையே. நீங்கள் சொல்கிறத கூற்று உண்மையாக இருந்தால் என்ன இருக்கணும், 95% மக்கள் சன்னியாசிகளாவோ பிரம்மச்சாரிகளோ இருந்திருக்கணுமே. ஏன் இல்லை? நாங்கள் தான் பிரெயின் வாஷ் பண்ணுறோமே. எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, நீங்கள் குடும்பத்தை விட்டு வர வேண்டும், குடும்பம் இல்லாமல் வாழ வேண்டும், எங்கள் ஆசிரமத்தை தான் வாழணும், எங்கள் ஆசிரமத்தில் கரண்ட் இல்லாமல் தான் வாழணும் அப்படின்னு சொல்கிறோமா? எங்களுடைய எல்லா ஆசிரமத்துலையும் கரண்ட் இருக்குது, சேலத்தில் மட்டும்தான் இல்லை. அது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, எதுக்காக பண்ணுறோம் அப்படி, என்ன அப்படின்னா, யாரையும் பிரெயின் வாஷ் பண்ணல. என்ன பண்ணுறோம், ஒரே ஒரு பிரெயின் வாஷிங் பண்ணுறோம். என்ன தெரியுமா பண்ணுறோம், பிரெயினை வாஷ் பண்ணுறோம். பிரெயினை வாஷ் பண்ணுறோம். அந்த பிரெயினை எப்படி வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா, பகவத்கீதை மூலியமாக வாஷ் பண்ணுறோம். பகவத்கீதையை கொண்டு போய் சேர்க்கிறோம். ஐயா, பகவத்கீதை தான் உங்கள் பிரெயினை வாஷ் பண்ணும், உங்களுடைய அழுக்குகளை போக்கும். அதுதான் வந்து சேத்தோ தர்ப்பண மார்ஜனம் பவமகா தாவாக்னி நிர்வாபனம்னு சாஸ்திரம் சொல்லிட்டு. சேத்தோ தர்ப்பண மார்ஜனம், மார்ஜனம்னா தூய்மைப்படுத்துவது, சேத்தம்னா சித்தம், அந்த சித்தத்தை தூய்மைப்படுத்தணும். சேத்தோ தர்ப்பண மார்ஜனம், சேத்தம் எப்படி இருக்கா, தர்ப்பணா வேண்டு கொண்டு இருக்கு. சேத்தோ தர்ப்பண மார்ஜனம், அதை தூய்மைப்படுத்தணும். அது தூய்மைப்படுத்துறதுக்கு எது, பகவத்கீதை மட்டும்தான் அந்த லிக்விட் சோப். அந்த லிக்விட் சோப்பை கொண்டு போய் என்ன பண்ணுறோம், நாங்கள்லாம் வந்து லிக்விட் சோப் ஏஜென்ட்ஸ், ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். நாங்கள்லாம் ஒவ்வொரு வீடாக போய் நாக் பண்ணி, சார் லிக்விட் சோப் வாங்கிக்கோங்க சார், லிக்விட் சோப் வாங்கிக்கோங்க சார்னு சொல்லிக்கொண்டே இருக்கும். அது லிக்விட் சோப், அது பகவத்கீதை உண்மை உருவில் இருக்கக்கூடிய பகவத்கீதையை கொண்டு போய் சேர்க்கிறோம். இப்போ சமீபத்தில் இஸ்கானை சுற்றி இஸ்கானை பற்றி பேசக்கூடிய ஒரு தலைப்பாக அமைந்தது பங்களாதேஷில் நடந்த அந்த பெர்சிக்யூஷன். இப்போ இந்த இடைக்கால அரசாங்கம் இன்னும் கொஞ்ச நாள்ல போயிடும், எலெக்ஷன் வருது, இதெல்லாம் ஓகே. பட் தொடர்ச்சியாக பங்களாதேஷில் இஸ்கானை குறிவைத்து
இஸ்கான் இங்க இருக்கவே கூடாது என்ற ஒரு கும்பல் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க பங்களாதேஷ் போயிருக்கீங்கிறதுக்காக கேட்கறேன், எப்படி இருக்கும் அந்த பங்களாதேஷ் சுச்சுவேஷன்? நான் போயிருக்கேன், பங்களாதேஷுக்கு 2 முறை பயணம் செஞ்சிருக்கேன். ஒன்று வந்து சாதுவா ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து பார்த்துருக்கோம். இப்போ என்ன அப்படின்னா, ஜென்ரலாகவே நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து பாகிஸ்தானிலையும் ஒரு சென்டர் இருக்குது. பாகிஸ்தானுக்கு ஒரு சென்டரும் வந்து கோயில் மாதிரி கட்டி பூஜை புரஸ்காரம் நடந்து கொண்டு தான் இருக்குது. பங்களாதேஷில் நிறைய கோயில்கள் இருந்தது. நிறைய கோயில்கள்னால் எப்படி சொல்ல வரேன், சிட்டகாங்கில் இருக்குது, தாக்காவில் இருக்குது, அப்புறம் வந்து இன்னொரு 3-4 ஊர்கள் பேர் மறந்துட்டேன். அந்த ஊர்கள் எல்லாமே இருக்குது. இந்த எல்லா ஊர்கள்லையுமே என்ன இருக்குன்னா கோயில்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏன் வந்து பங்களாதேஷில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது அப்படின்னா, இஸ்கான்றது ஒரு அமைப்பு என்னென்னா 4 குரு பரம்பரைகளுக்கு கீழே வந்து சனாதன தர்மத்தில் இருக்குது. அது வந்து விஷ்ணு புராணத்திலே வருது. ஒன்று வந்து பிரம்மதேவர்கிட்ட வரக்கூடிய பிரம்ம சம்பிரதாயம், 2வது லக்ஷ்மி தேவின்னு வரக்கூடிய ஸ்ரீ சம்பிரதாயம் அல்லது லக்ஷ்மி சம்பிரதாயம், 3வது சிவன் வரக்கூடிய குமார சம்பிரதாயம், 4வது இந்த வல்லபாச்சாரியர் சம்பிரதாயம்னு சொல்லக்கூடிய அந்த புஷ்டிமார்கி சம்பிரதாயம். இந்த 4 சம்பிரதாயங்கள் தான் வந்து அங்கீகரிக்கப்பட்ட சம்பிரதாயங்கள் பகவானை அடைவதற்கு. நாங்கள் எங்கே வரோம் அப்படின்னா பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயத்தில் வரோம். மத்வர் இருக்கார் இல்லையா, மத்வாச்சாரியருடைய சம்பிரதாயம். அதில் பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயம்னா என்னன்னா, கௌடியம் அப்படின்றது வங்காளத்தை குறிக்கின்றது. எங்களுடைய ஆச்சாரியர்கள் எல்லாருமே வங்காளத்தில் இருந்தவங்க தான். கௌடிய சம்பிரதாயன்ற விஷயமே என்னதுன்னா வங்காளத்தில் ஏற்பட்டது தான். எங்களுடைய ஆச்சாரியர்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வங்காளத்தில் தான். எங்களுடைய தாக்கம் எல்லாமே வங்காளத்தில் அதிகமாக இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா வங்காள வரிமுறைகள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வாழ்க்கை முறை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். சரிங்களா? அப்போ என்னாச்சு, அது கொல்கத்தா ஈஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும். ஈஸ்ட் பெங்காலில் எங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான நபர்கள் வந்து இன்றைக்கும் போனீங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலில் என்னைய மாதிரி நிறைய பேர் கண்டி மாலை அணிந்து கொண்டே இருப்பாங்க. நீங்கள் இன்னைக்கு கூட பார்க்கலாம், ஏதாவது பெங்காலிக்காரங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்துக்கள் இந்த மாதிரி கண்டி மாலை அணிந்துப்பாங்க. என்ன அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை முறையிலேயே வந்து இந்த கிருஷ்ண பக்தின்றது அவங்க வாழ்க்கை முறையிலே இருந்தது. இப்போ நாம் எங்கே இருக்கோம்? பங்களாதேஷில் இருக்கோம். பங்களாதேஷ்ன்றது ஒரு மாற்று மதத்தினுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு இடம். அது அந்த மாற்று மதத்தில் ஆதிக்கம் இருக்கக்கூடிய இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, எப்பொழுதுமே நமக்கு வந்து ஒரு டென்ஸ்ட் சுச்சுவேஷன் அங்கே அதிகமாக தான் இருக்குது. இப்போ சிட்டகாங் மாதிரி ஊருக்கு போனீங்க அப்படின்னா அங்கே வந்து இந்து பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். டாக்காவுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்து பாப்புலேஷன் கொஞ்சம் கம்மி. ஸோ எங்கே இந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்கோ அங்கே வந்து 2-3 கோயில்கள் இருக்குது, நிறைய பக்தர்கள் இருக்காங்க. டாக்காவில் கம்மி இருந்தாலும் நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சிருக்கோம் கோயில்கள். அப்போ என்ன ஆச்சு, இந்த டென்ஸ்ட் சுச்சுவேஷன் எப்படி வருது? இது வந்து எதர் த்ரூ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஆர் ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ், ரெண்டுலேயும் வருது இல்லையா? இன்னைக்கு ஆன்மீகமும் அரசியலும் கலந்ததன் காரணமாகத்தான் இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா எல்லா இடங்களிலும் வந்து போர்கள். நம்ம முதல் உலகப் போர் எப்படி ஏற்பட்டது, 2வது உலகப் போர் எப்படி ஏற்பட்டது, முன்னாடிலாம் வந்து 1000 வருஷங்களாக வந்து போர்கள் எப்படி நடந்தது, எல்லாமே வந்து மதத்துக்கு எதிரான போர் தானே. இந்த மதத்துக்கும் அந்த மதத்துக்கும் மேற்பட்ட போர், இந்த மதத்துக்கும் அந்த மதத்தையும் அழிக்கக்கூடிய போர், இதான் நடந்து கொண்டு இருக்கு. மதம்னு வந்துட்டாலே நாம் ஆத்மாவை பார்க்கல, உடலை பார்க்கிறோம். அடுத்தவனை அழித்தே தீர வேண்டும் எண்ணம் வர வேண்டிய எண்ணம் தான் அது. அது கொஞ்சம் அதிகமாக இருக்கு, கொஞ்சம் டென்ஸ்டான சுச்சுவேஷன். ஏன் நம்மளுடைய பக்தர் ஒருத்தரை கூட அரெஸ்ட் பண்ணாங்க. ஏன் ஒரு கோயிலில் 2 பிரம்மச்சாரிகள் இறந்தே போனாங்க. கோயிலை வந்து சூறையாடக்கூடிய நபர்கள் வந்தாங்க, நம்முடைய விக்கிரகங்களை அடித்து விட்டாங்க, விக்கிரகங்களை எரித்து விட்டார்கள். அவங்க வந்து தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அங்கே இருந்தக்கூடிய குளத்தில் போய் குதிச்சாங்க, இறந்து போயிட்டாங்க. 2 பிரம்மச்சாரிகள் இறந்தே போயிட்டாங்க. ரொம்ப துர்பாகியமான விஷயம். ஏன்னா வந்து பகவானை பற்றி மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக வாழ்க்கையை விட்டு வந்த அந்த துறவிகளை வந்து பண்ணுவதுன்றது ரொம்ப தவறான விஷயம் நடந்து கொண்டு இருக்கு. நம்மளால் வந்து இன்னைக்கு நம்மளுடைய இஸ்கான் இருக்குது, எல்லா விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமான காலத்தில் இருக்காங்க. வெளியில் வந்து பண்ண முடியல, ரொம்ப டிஸ்க்ரீட்டாக பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். கொஞ்சம் கஷ்டமான காலம் தான். இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்வது என்பது தான் கஷ்டமான காலம் தான். வெளியில் வந்து இப்போ உதாரணத்துக்கு நாங்கள்லாம் வந்து இந்த மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கு இல்லையா, மத்திய கிழக்கு நாடுகள்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கும். மத்திய கிழக்கு நாடுகளில் வந்து இஸ்கானுடைய சென்டர்ஸ் நடந்து கொண்டு இருக்கு. கோயில்கள்லாம் கிடையாது, ஒரு சென்டர் மாதிரி நடக்கும். வெளியில் வந்து இந்த மாதிரி வர முடியாது. நான் இப்போ அடிக்கடி போகிறேன், எல்லாம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அடிக்கடி பிரச்சாரத்துக்காக போவேன், நிகழ்ச்சிகளுக்காக போவேன். இப்படி போக முடியாது, உங்களை மாதிரி தான் போக வேண்டிய கட்டாயம், உங்களை மாதிரி கேப் போட்டு இந்த மாதிரி தான் போக வேண்டிய கட்டாயம் அது. ஆனாலும் பகவானுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கும். அதனால அங்கேயும் அப்படித்தான் இருக்குது. பார்ப்போம். கிருஷ்ணருடைய கருணை, பகவானுடைய கருணை, மக்களுடைய சீர்திருத்தம் தேவை. நீங்கள் சொன்ன மாதிரி, நீங்கள் சொன்ன நல்ல வார்த்தை, அந்த நிலைமை கூடிய சீக்கிரம் மாறி நல்ல நிலைக்கு அவங்க வரட்டும். நம்ம வந்து யாரையும் வந்து நீங்கள் தவறானவர்கள், உங்களுடைய மதம் தவறானது, உங்களுடைய கடைபிடிப்பு தவறானது, உங்கள் வாழ்க்கை முறை தவறானதுன்னு சொல்கிறதே கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் பாருங்கள், சனாதன தர்மத்தினுடைய அற்புதமான விஷயம் பாருங்கள். நீங்கள் இங்கே இருக்கீங்க, நீங்கள் வந்து ரொம்ப தவறான விஷயம்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய தரத்தை உயர்த்தினாலே போதும் இல்லையா? கிருஷ்ணன் பகவத்கீதை என்ன சொல்கிறார் அப்படின்னா, புலன் கட்டுப்பாடுன்னு எப்படி வரும்னு அர்ஜுனன் கேட்குறான். புலன் கட்டுப்பாடு தேவை, கிருஷ்ணா பண்ண முடியலன்னு கேட்குறான் அர்ஜுனன். கிருஷ்ணன் என்ன சொன்னார், நீங்கள் ஏதாவது மெடிடேஷன் கிளாஸுக்கு போங்க, அல்லது வந்து ஓம்னு சொல்லுங்கள்,
இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கேயாவது பார்த்துட்டே இருங்க ஏதாவது சொன்னாரா? ஒன்றும் சொல்லலை. என்ன சொன்னார் அவர்? நீ வந்து உன்னுடைய வேலையை ஒரு நல்ல வேலையை செய்யக்கூடிய விஷயங்களுக்கு உன்னுடைய புலன்களை திருப்பி விடு, தீய வேலையை செய்யக்கூடிய திருப்பங்களுக்கு வரவே வராதுன்னு சொன்னார். பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. பரம் திருஷ்டுவானா என்ன? பரம்னா என்ன? உயர்ந்த நிலைக்கு தள்ளிட்டேன்னா தாழ்மையான எண்ணங்கள் வரவே வராதே. அதுதான் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். கிருஷ்ணனுடைய கருணை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ முதல் கான்வர்சேஷன் ரொம்ப விரிவாக இஸ்கான் பற்றி பேசியிருக்கோம். தொடர்ச்சியாக நம்மளுடைய சீரிஸ் அடுத்தடுத்து போகும்னு நினைக்கிறேன். மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் நம்ம சுவாமிஜிட்ட கேட்டு விடைபெறுகிறோம். வணக்கம். ஹரே கிருஷ்ணா. வணக்கம்.